அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காலை வேளையில் ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் எங்களுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் காலத்துக்கேற்ற வகையில் பேசக்கூடிய ஒரு தலைப்பில் இன்றும் உங்களை நாங்கள் இந்த காலை வேளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய தினம் பொதுவாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலும் கூட அதிகமான நிறைய மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறியிருப்பது இந்த பகுடி வதை என்ற சொல்லை கேட்டாலே நிறைய பெற்றோர்கள் பயம் கொண்டு அலறி ஓடுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த அளவுக்கு இலங்கையை தற்பொழுது பீடித்திருக்கக்கூடிய ஒரு பீதியான ஒரு சொல்லாக மாறியிருக்கின்றது. அந்த அளவிற்கு இந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய செயற்பாடுகள், சில பல்கலைக்கழக மாணவர்களுடைய செயற்பாடுகள் அந்த அளவுக்கு பீதி கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருந்த நிமித்தம்தான் இந்த வார்த்தையை கேட்டாலே நிறைய பேர் பயம் கொள்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய அந்த வரலாற்றை நாங்கள் சற்று எடுத்துக்கொண்டமாக இருந்தால் அவர்களுடைய ஆரம்பம் தொட்டே, அதாவது பாடசாலைக்கு செல்வதிலிருந்து அதற்கு பிறகு முதலாவது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய படிக்கட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாதாரண பரீட்சை, எத்தனை பேரோடு போட்டி போட்டு அந்த பரீட்சையில் வெற்றி பெற்று அடுத்ததாக உயர்தரத்துக்கு செல்கின்றார்கள். உயர்தரம் என்பது சற்று கடினமானதுதான். ஆனால் அங்கும் கூட நிறைய கஷ்டப்பட்டு படித்து அதிலும் சித்தி பெற்று அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையான விடயம். எனவே இப்படி பல சோதனைகளை கடந்து ஒரு சாதனையான இடத்துக்கு செல்லக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த இடத்துக்கு சென்றதுக்கு பிறகு அவருடைய உயர் கல்வியை தொடர்றதுக்கு சென்றதுக்கு பிறகு அவருடைய பழக்க வழக்கங்கள் அப்படியே மாறி போகின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? ஏன் அப்படி மாறுகின்றார்கள்? சில ஆசிரியர்கள் கேட்டால் சொல்வார்கள், அவர் நல்ல மாணவராச்சே, நல்லா படிக்கக்கூடியவராச்சே, மிகவும் சாதுவான ஒரு பிள்ளையாச்சு என்பதாக சில மாணவர்கள் குறித்து சில ஆசிரியர் வெளிப்பார்கள். ஆனால் அவர்கள் கேம்பஸுக்கு போனதுக்கு பிறகு யூனிவர்சிட்டியில் அவருடைய பாடங்களை தொடரும் பொழுது அவருடைய செயற்பாடுகள் முற்றுமுழுதாக மாறியிருக்கும். 100% சில மாணவர்கள் மாறி போயிருப்பார்கள். மாணவராக சென்றவர் அங்கே மனிதனாக மாறியிருப்பார். அவருடைய செயற்பாடுகளாக இருக்கலாம், ஆடை அலங்காரங்களாக காணப்படலாம், அவருடைய ஹேர் ஸ்டைலாக கூட காணப்படலாம். இப்படி பெண்களுக்கும் இது பொருந்தக்கூடியதாக காணப்படும். எனவே சாதுவாக இருந்த ஒரு மனிதன் பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் பொழுது அவருடைய செயற்பாடுகள் முற்றுமுழுதாக மாறிவிடுகின்றது. எனவே இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? ஏன் இப்படி நடந்து கொள்கின்றார்கள்? அதையும் தாண்டி இப்பொழுது அதிகமாக பார்த்த மகந்தால் இந்த உயிர் இழப்புகளும் இந்த பல்கலைக்கழகங்களில் இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம். இதுவரைக்குமான இலங்கையினுடைய பல்கலைக்கழக வரலாற்றை பொறுத்தவரையில் 3 பேர் மரணித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பகுடி வதையின் நிமித்தம். எனவே அவர்கள் செல்வது படிப்பதற்கு, உயர்கல்வியை படித்து நல்ல தொழிலில் சென்று சமூகத்தில் அவர்கள் நல்ல ஒரு சிறந்த பிரஜைகளாக வாழ்வது மட்டுமில்லாமல் தான் கற்ற கல்விக்கேற்ற வகையில் நடந்து கொள்வதும் தான் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. ஆனால் அவை அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் இடை நடுவிலேயே பல மாணவர்கள் கல்வியை விட்டு விலகுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறார்கள். இதுதான் அவர்கள் பல்கலைக்கழகம் சென்றதற்கான காரணமா? இதுதான் அவர்கள் அங்கு செல்ல வேண்டிய தேவையா என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கின்றது. எனவே இது குறித்தான ஒரு முழுமையான பார்வையாகத்தான் இன்றைய எமது மக்கள் சேவை நிகழ்ச்சி அமையப் போகின்றது. எனவே இதற்காக சிறந்த அதிதகுந்த 2 அதிகாரிகளை அழைத்து வந்திருக்கின்றோம். ஒருவர் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினுடைய கலாநிதி சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு கலாநிதி உதயசங்கர் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். எனவே நாங்கள் ஆசிரியரை அழைத்து வந்தார், ஒரு விரிவுரையாளரை அழைத்து வந்தால் அதற்கு மாற்றீடாக ஒரு மாணவரையும் அழைக்க வேண்டும். எனவே அவருடைய கருத்திலிருந்து, அவருடைய நிலையிலிருந்து இந்த பகுடிவதை எவ்வாறு பார்க்கின்றார், ஏன் இதெல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதாக அவருடைய கருத்தையும் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக 2 அதிகாரிகளை அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது மாணவராக தன்னுடைய கல்வியை தொடரக்கூடிய மொரட்டுவை பல்கலைக்கழகத்துடைய மின் பொறியியல் பிரிவின் மாணவர் பிரகாஷ் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம் பிரகாஷ். வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் எங்களுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். எனவே நாங்கள் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிவிட்டேன், இந்த பகுடிவதை என்பது எந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயமாக இலங்கை பொறுத்தவரையில் மாறி இருக்கின்றது என்பதாக. எனவே உங்கள்கிட்ட சார் முதல்ல விஷயத்தை ஆரம்பிப்போம். இந்த பகுடிவதை என்ற அந்த விஷயம் கேம்பஸை பொறுத்தவரையில், யூனிவர்சிட்டிஸை பொறுத்தவரையில் அவசியம் தானா? இது செய்யக்கூடிய ஒரு வேலை தானா? ஏன் செய்யணும் என்பதான ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இந்த பகுடிவதையை பொறுத்த வரைக்கும் அதோட வரலாறு நாங்கள் ஒருக்கா பார்க்கணும். நிச்சயமாக அது எப்போ ஆரம்பித்தது, அதுக்கான காரணங்கள், முக்கியமாக பகுடிவதையை இன்றைக்கு முன்னிறுத்தக்கூடிய சிலர் பல புத்தகங்களிலும் சரி, அதிகார வர்க்கத்திலும் சரி, மாணவர்கள் மத்தியிலும் சரி முன்னிறுத்துவர்கள் அதுக்கு இந்த வரலாற்று காரணங்களை தான் முன்வைக்கிறார்கள். மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது தங்களுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையிலிருந்து வேறுபட்ட ஒரு கல்வி வாழ்க்கைக்கு தயாராகணும். பள்ளிக்கூடத்தில் படிக்க நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் தான் உங்களுடைய கல்வியை முன்னிறுத்துவார். அவர் தான் உங்களுக்கு கல்வி வழிகாட்டியாக இருப்பார். பல்கலைக்கழகத்தில் ஆனால் அப்படி இல்லை. நீங்களே தான் உங்களுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தணும், உங்களுடைய கல்வியை முன்னிறுத்தணும்னு ஒரு தேவை இருக்குது.
அதுக்காக நீங்கள் உங்களுடைய வட்டங்கள் சின்ன வட்டங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையிலேருந்து வெளிப்படணும். மற்றவர்களோட பழக வேணும், மற்றவர்களோட சேர வேணும், அவர்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும், அவர்கள் சொல்லிக் கொடுக்கணும், சிரேஷ்டமானவர்களோட பழகணும், உங்களுக்கு கனிஷ்டமானவர்களோட பழகணும், ஆசிரியர்களோ பேராசிரியர்கள்ட்ட போய் கேட்டு பழகணும். இப்படி நிறைய தேவைகள் உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த தேவைகள் எல்லாத்தையும் பல்வேறுபட்ட தளங்களிலிருந்து வர்ற மாணவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு இந்த வட்டங்களை உடைக்கிறதுக்காகத்தான் பகடிவதை உருவானதாக சொல்லப்படுகிறது. பகடிவதை என்றது பல்கலைக்கழகத்தில் மட்டும் இல்லை, அதே நாங்கள் உற்று நோக்கணும். இன்றைக்கு சில பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் மத்தியில் கூட பகடிவதை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதை தவிர்த்து சில வேலைத்தலங்களில் குறிப்பாக கடேட்ஸ் மாதிரியான வேலைத்தலங்களில் கூட பகடிவதை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது நான் ஒரு குறிப்பிட்ட நாடையோ குறிப்பிட்ட இடத்தையோ முன்னிறுத்தி சொல்லல, உலகளாவிய ரீதியில் இது சொல்லப்படுது. அப்போ இதை முக்கியமாக முன்னிறுத்துவர்கள் சொல்ல காரணம், பல்வேறுபட்ட தளங்களிலிருந்து வர்ற மாணவர்கள் ஒரு சின்ன வட்டங்களில் இருந்து வந்து அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து வர்றதால பல்கலைக்கழகம் போன்ற கல்வி நிலைமைகளிலே சங்கடப்படாமல் இருக்கிறதுக்கு, ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெற்றிகரமான கல்வியை முன்னிறுத்துறதுக்கு அவைகள் தங்களுடைய புறக்கிருத்தியங்கள் நடவடிக்கைகளில் முன்னேற்றத்தை காண்றதுக்காக இந்த பகடிவதை என்ற ஒரு முறைமேற்களால் உள்நிறுத்தினா அவர்கள் வெளிக்கொணரலாம் என்றுதான் ஒரு காரணத்தை முன்வைக்கிறார்கள். இதுதான் அதனுடைய வரலாற்று காரணமாக சொல்லப்படுகிறது. இது இன்றைய காலத்துக்கும், அதாவது 21ஆம் நூற்றாண்டில் மின்னஞ்சல், வலைத்தளங்கள், முகப்புத்தகம், ட்விட்டர் என்று விரிந்துவிட்ட இந்த காலகட்டத்தில், அதே போல் மாணவர்கள் கூட தங்களுடைய சுயங்களை புரிந்து கொண்டு தங்களை முன்னிறுத்துறதுக்கு மிகவும் வளர்ந்து விட்ட காலத்தில் தேவையா என்ற கேள்விதான் முக்கியமாக முன்னிறுத்தப்படுது. நாங்கள் ஆராய வேண்டியது. என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய சட்டபூர்வ அபிப்பிராயமாக இருந்தாலும் சரி, நாட்டின் மிக பெரும்பான்மை கல்வி சமூகத்தினுடைய அபிப்பிராயமாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய தலைவர், அதாவது எங்களுடைய ஜனாதிபதியினுடைய மிக அண்மைய ஸ்டேட்மெண்ட்டில் அவருடைய அறிக்கையிலிருந்து கூட நாங்கள் பார்க்கலாம், ஒட்டுமொத்தமாக பகடிவதை என்பது வதையே. அதில் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே ஒரு விரிவுரையாளராக உங்களுடைய கருத்து என்பது மிகவும் தவறான ஒரு விஷயம்தான் இந்த பகடிவதை என்பதாக சொல்லியிருக்கின்றீர்கள். நீங்கள் பேசும்பொழுது அதனுடைய வரலாறை தெரிந்து கொள்வது அவசியம் என்பதாக சொல்லியிருந்தீர்கள். நிச்சயமாகவே இந்த பகடிவதை, ரகிங் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சொல்லானது இன்று நேற்றில் என்றால் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பாக வந்த ஒரு சொல் என்பது கிடையாது. இதனுடைய வரலாறை நாங்கள் சற்று சுருக்கமாக நோக்குவதாக இருந்தால், கிறிஸ்துக்கு பின் 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் கிரீஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா இருந்தால் அந்த இராணுவத்துக்கு வந்து ஆள் எடுத்தார்களாம். எனவே அப்படி இராணுவத்துக்கு ஆள் எடுக்கும் பொழுது புதியவர்களை வந்து சேர்த்துக் கொள்வார்கள். புதிய இளமான ஆட்களை சேர்த்துக் கொள்ளும் பொழுது அவர்கள் சற்று கூச்ச சுபாவம் வந்து காணப்படும். அதாவது சீனியர்ஸ் காணப்படுவார்கள், சீனியர் ஆஃபீஸர்ஸ் காணப்படுவார்கள். எனவே அவர்களோடு சகஜமாக பழகுவதற்கான தன்மை வந்து அவர்கள் குறைவாக வந்து காணப்படும். கிராமங்களிலிருந்து வருவார்கள், கீழ்மட்டத்திலிருந்து வருவார்கள், உயர்ந்தவர்கள் வருவார்கள். எனவே அவர்களோடு சகஜமாக பழகுவதற்காக அவர்களோடு சற்று விளையாடுவது, அவர்களை வந்து சந்தோஷப்படுத்துவது, அவருடைய கூச்சங்களை களைவது என்பதுதான் இந்த ரகிங்காக வந்து காணப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கிறிஸ்துக்கு பின் 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளில் இது கிரீஸ் நாட்டில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். அதற்கு பிறகு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2ஆம் உலக மகாயுத்தம் இடம்பெற்ற போது நிறைய இராணுவ வீரர்களை வந்து படையில் சேர்த்துக் கொண்டார்கள். அப்படி சேர்த்துக் கொண்ட சந்தர்ப்பங்களில் நிறைய பேருக்கு வந்து கூச்சம் காணப்பட்டது, பயம் காணப்பட்டது. அந்த பயத்தை இல்லாமக்குவதற்காகத்தான் இந்த ரகிங் என்பதை வந்து உருவாக்கினார்கள். குறிப்பாக அவர்களை வந்து அந்த கூச்சத்திலிருந்து இல்லாமக்குவது, இதுதான் சாதாரண விஷயம். எனவே இது எப்படி உலகத்திற்கு வியாபித்தது என்பதாக நாங்கள் கேட்டவமாக இருந்தால், அதற்கு அடுத்தபடியாக பிரித்தானியா நாட்டில் பார்த்தீங்களா இருந்தால் ராயல் அட்மிஷன் கேங் என்பதாக ஒரு கேங் வந்து உருவாக்கப்பட்டது. அதுவும் இராணுவத்தில் தான். அந்த கேங்குடைய செயற்பாடை வந்து புதிதாக வருபவர்களை கூச்சத்தை இல்லாமக்குவது, பயத்தை இல்லாமக்குவது. இதுதான் RAG, ராயல் அட்மிஷன் கேங் என்பதாக RAG ரகிங் என்பதாக மாறி பிரித்தானியாவிலிருந்து உலகம் பூராகவும் வியாபித்து இப்பொழுது இலங்கை ஆட்டிப்படத்திற்கு சொல்லாக வந்து மாறி இருக்கின்றது. எனவே இது ரகினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய ஒரு வரலாறு. நிறைய விஷயங்கள் பேசலாம். இருந்தாலும் அடுத்த கேள்வி நாங்கள் பிரகாஷ் வந்து ஆரம்பிக்கலாம். தற்பொழுது ஒரு பல்கலைக்கழக மாணவராக நீங்கள் வந்து காணப்படுறீங்க. நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. குறிப்பாக படிப்போடு சார்ந்ததாக இருக்கலாம், படிப்புக்கு அப்பாற்பட்டதாக காணப்படலாம். இப்போ நாங்கள் பிரதானமாக தலைப்பாக எடுத்துக்கூடிய இந்த ரகிங்காக கூட காணப்படலாம். எனவே பிரகாஷ், நீங்கள் சொல்லுங்கள், தற்பொழுது ஒரு மாணவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இப்பொழுது இந்த ரகிங் என்பது வந்து எந்த அளவில் வந்து காணப்படுகிறது, எப்படியெல்லாம் செய்து மாணவர்களை பகடி குறிப்பாக வதை செய்கின்றார்கள்? இப்போ இந்த காலத்தை பார்க்கல நாங்கள் 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து சில பல்கலைக்கழகங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகிங் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆரம்ப காலத்தில் இருந்த அதே நோக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கு. அதாவது வந்து கூச்ச சுபாவம் என்ற ஒரு விஷயத்தை இல்லாமல் செய்யணும்ன்ற ஒரு நோக்கம். அதோட வந்து இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பழகிறது.
அதாவது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சீருடை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அந்த மகள் அதுக்குள்ளே பழகணும்னு சொல்லி அந்த விஷயம் தாண்டி ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே வரைக்குள்ளே அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்க சில மாணவர்களுக்கு வந்து தாம் ஏழை இன்னொரு பணக்காரன் அப்போ 2 பேருக்கு முடியல பழகலாமா நான் போய் பழகினா பழகுவாங்களான்னு சொல்லி ஆரம்பத்தில் அதாவது பல்கலைக்கழகத்துக்கு நுழையக்குள்ள அவைக்கிடையில் அப்படியான ஒரு பிரச்சனை வருது. ஸோ இந்த ரேகிங் சில பல்கலைக்கழகங்கள் எப்படி நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த வித்தியாசத்தை குறைச்சி எல்லாரையுமே ஒன்று சேர்க்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு நடந்து கொண்டிருக்குது. அதே நேரம் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஊழல் இருக்கிறது உண்மைதானே, அதே மாதிரி ரேகிங்லேயும் ஒரு ஊழல், அதாவது அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறது. ரேகிங்கை வந்து ஆரம்பத்தில் அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நல்ல செய்யன்னு சொல்லி சொன்னால் செய்கிறத விட கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணால் செய்கிறது கூடன்றதால தான் ரேகஸ் பயமுறுத்துறது கூடன்றதால தான் சில பேர் சேர்ந்துரு என்றதை பயமாக சொல்கிறது. அதையே இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை தங்களோட ஒரு உரிமையாக எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மாணவர்களை வந்து பாலியல் துஷ்பிரயோகம், அதுக்கு அடுத்தது வந்து அவையில் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை செய்ய சொல்கிறது, அது மாதிரி இரவில் தூக்கங்களை கொள்ள முடியாமல் செய்கிறது அப்படின்னு சொல்லி நேரடியாக சென்று ஃபோன் பண்ணி அதே நேரம் இப்போ பல்கலைக்கழகங்களுக்கு போனால் பிறகு சில பல்கலைக்கழகங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் தங்களோட ஹோஸ்டல் ரூமுக்கு வாங்க, தங்களோட அந்த ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரையில் என்ன சொல்லி சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்லி பயமுறுத்தி சில விஷயங்களை செய்விக்கிறாங்க. ஸோ இந்த இடங்கள் தான் அந்த தற்கொலை என்ற ஒரு விஷயத்துக்கு காரணமாக மாறுது. அது அதி உச்சமாக செல்லும் பொழுது மாறுது. அதாவது இந்த நோக்கத்திலேருந்து சிதறி ஒரு ஊழல் போகும்போது, அதாவது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது, அதாவது ஒரு அண்ணாண்டு ஒரு மதிக்கிற ஒரு விஷயத்தை மேலே சீனியர்ன்றது என்ன அண்ணா, ஒரு அண்ணான்ற ஒரு விஷயத்தை எப்போ நாங்கள் துஷ்பிரயோகமாக பாவிக்கிறோமோ அந்தண்டு நடக்கிறது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்று என்னுடைய எண்ணம். எனவே நல்ல ஒரு விளக்கம். எனவே நிறைய விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கின்றது. தொடர்ச்சியாக பேசலாம், கேட்கலாம். சார், அடுத்த கேள்வி, குறிப்பாக இந்த பகுடிவதை என்பது வந்து உலகளாவிய ரீதியில் இருந்தது போன்று இலங்கைக்கும் ஒரு வரலாறு காணப்படும். இதன் மூலமாக நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் 3 பேர் இதுவரையில் வந்து மரணித்திருக்கிறார்கள் என்பதாக வந்து. எனவே உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஒரு நீண்ட கால அனுபவம் கொண்ட ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் என்ற ரீதியில் வந்து இந்த பகுடிவதைக்கான வரலாறு இலங்கை பொறுத்தவரையில் எவ்வாறு இருக்கின்றது? இலங்கையை பொறுத்த வரைக்கும் பகடிவதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிரித்தானியர்களால் ஆரம்பத்தில் பல்கலைக்கழகத்துக்கு அறிமுகப்படுத்துறது. ஏனென்றால் இலங்கையின் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே ஆரம்ப காலத்தில் பிரித்தானியர்களால் தான் கொண்டு நடத்தப்பட்டது. ஆனால் பகடிவதைன்றது ஒரு பிரச்சனையான ஒரு சமூக பிரச்சனையாக மாறினதை என்னுடைய அறிவு கட்டிய வரைக்கும் வரப்பிரகாஷ் என்ற ஒரு பிரதான பல்கலைக்கழக பொறியியல் மாணவருடைய இறப்பு தான் மிக பரவலாக அதை பேச வைத்தது. ஏனென்றால் ஒரு பகடிவதை காரணமாக ஏற்பட்ட உடல் துன்பத்தால் அவர் இறந்து போகிறார். அதுக்கு பிற்பாடு அதில் ஈடுபட்ட அந்த சிரேஷ்ட மாணவர்களை வந்து சட்டத்துக்கு முன்னால் முன்னிறுத்துறாங்க. அதில் வந்து நீதிமன்றம் மிக தெளிவாக பகடிவதை ஒரு குற்றம் என்று இனங்காண்டு அதுக்கு பிறகு இலங்கை முழுவதுமாக பெரிய அளவில் விழிப்புணர்வும் இதுக்கு உரிமையான சட்டங்கள் நடவடிக்கைகள் பல்கலைக்கழகம் வந்து அதுவரை சில பல்கலைக்கழகங்களில் பாராபட்சமாக அதாவது பாராமுகமாக இருந்தது. இந்த பிரச்சனையை இல்லை இது வந்து நாங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று எல்லா தரப்பிலையும் பொறுப்பெடுக்கிறார்கள். இதுக்கு பிறகு நிறைய நடவடிக்கை நடந்தது. இப்போ அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னா பகடிவதைக்கு எதிராக வந்து ஒரு ஹாட்லைன் வந்து யூஜிசியில் இருக்குது. ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் யூஜிசியில் யாருக்கும் தெரியும் அனானிமஸ், அதாவது உங்களுடைய பேரை அறிமுகப்படுத்தாமல் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்கள் வந்து பகடிவதை சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு பல்கலைக்கழகத்தில் உடனடியாக அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு நடவடிக்கை எடுப்பார்கள். இப்படி எல்லா பல்கலைக்கழகத்தையும் இது இருக்குது. அதே மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு புதுசாக மாணவர்கள் வருகிற போது அவர்களை டேக் கேர் பண்ணணும், அதாவது அவர்களை பொறுப்பு எடுக்கணும் என்பதை பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் விரிவுரையாளர்களுக்கும் ஒரு பொறுப்பாக இருக்குது. இது வந்து இந்த விழிப்புணர்வு ஆரம்ப புள்ளி வந்து வரப்பிரகாஷா தான் நான் பார்க்குறேன். அது வந்து 90களின் பிற்பகுதியில் நடந்தது. அதைத் தொடர்ந்து சட்டங்களிலேயும் நிறைய இந்த சட்டங்கள் வந்து இதுக்கு எதிராக பகடிவதைக்கு எதிரான சட்டங்கள் மிகவும் ஆணித்தரமான சட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதன்படி பகடிவதையில் ஈடுபட்டதாக நிரூபிக்கப்படுற மாணவர்களுக்கு மிக கடுமையான சட்டங்களை வந்து எங்கள் நாட்டில் உருவாக்கியிருக்கிறார்கள். அது அவருடைய கல்வியை மட்டுமில்லை, அவருடைய தனி வாழ்க்கை கூட பாதிக்கிற அளவில் மிக கடுமையான சட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்.
எனவே என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் அதை வந்து எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கின்றார்கள், மதிக்கின்றார்கள், அதற்கு பயந்து நடக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கின்றது. இப்பொழுது இலங்கை பொறுத்தவரை அந்த பேர்னிங் இஷ்யூ என்று சொல்லப்படக்கூடிய இந்த எரிகின்ற ஒரு விஷயமாக மாறியிருப்பது தான் இந்த பகுடிவதை. எனவே இந்த பகுடிவதை சம்பந்தமாக நாங்கள் பேசுகிற மிக முக்கியமான ஒரு காரணமே இந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த பகுடிவதை ஒரு உச்சளவில் நாடளாவிய ரீதியில் பேசப்படக்கூடிய விஷயமாக மாறியிருக்கின்றது. எனவே இது குறித்தும் தொடர்ச்சியாக நாங்கள் பேசுகிற தயாராக இருக்கின்றோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இலங்கையில் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய, இல்லை சொன்னால் அனைவரும் உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறியிருப்பது இந்த பகுடிவதை. எனவே இந்த பகுடிவதை மூலமாக நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஏன் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டு நிறைய மாணவர்களை பாதிப்புக்குள்ளாகின்றார்கள்? இதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, லாபங்கள் என்ன, அதன் மூலமாக அவருடைய எதிர்காலத்துக்கு எந்த அளவுக்கு நன்மையான வரப்பிரசாதம் கிடைக்கப் போகின்றது என்பது குறித்து தான் இன்றைய தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அடுத்த கேள்வி வந்து நாங்கள் சேர்ட்டை கேட்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். சார், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு பேசுகிற காரணமே வந்து அண்மையில் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த கிளிநொச்சி வளாகத்தில் ஏற்பட்ட அந்த சம்பவம் தான். எனவே இந்த நிகழ்வானது நிறைய பேர் வந்து பயம் கொள்ள வைத்திருக்கின்றது. புதிதாக 2020ஆம் ஆண்டில் நிறைய பேர் வந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி சில பேர் போயிருப்பாங்க, சில போயிருக்க தயாராகவும் இருப்பார்கள் சில பல காரணங்கள் நிமித்தம். ஆனால் அவர்களையும் கூட இந்த விஷயம் வந்து ஆட்பித்திருக்கின்றது, வியாபித்திருக்கின்றது. நாங்கள் போய் தான் ஆகணுமா, போயிட்டு தான் படிக்கணுமா என்ற வகையில் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே இந்த யாழ்ப்பாண அந்த சம்பவத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க ஒரு விரிவுரையாளராக? இது பற்றி நான் கொஞ்சம் விரிவாக பேசலாம்னு இருக்கேன். ஏன்னா முதல்ல தம்பி பிரகாஷ் சொல்கிறப்ப சொல்லியிருந்தார், இன்றைக்கு வந்து இந்த சில பல்கலைக்கழகங்களில் பகுடிவதை நடக்கிறதுக்கு காரணம் கூச்சத்தை போக்குறதுண்டு. ஆரம்ப காலத்தில் அதுக்கு தான் உருவானது என்று நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் நாங்கள் பல்கலைக்கழகத்தில், எங்களோட பல்கலைக்கழகத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா பல்கலைக்கழகத்திலும் நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது, இந்த பகுடிவதை கூச்சத்தை போக்குறது தொடங்கி அதால் ஒரு வித வன்முறை என்ற இடத்துல இருந்து இப்போ பாலியல் என்ற இடத்துக்கு வந்திருக்கு. பாலியல் துஷ்பிரயோகம் என்ற இடத்துல வந்து நிற்கிது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக காரணங்களையும் நாங்கள் ஆராயணும். ஏனென்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் இருக்க சாதுவாக இருக்கிற மாணவன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தோடனே முதலாவது வருடம் கடந்த பிறகு அவர் ஒரு சிரேஷ்ட மாணவனாக ஆனதுடன் திடீரென்று அவனுக்குள் இருந்து ஏதோ ஒரு மிருகம் புறப்படுது. அந்த மிருகம் பாலியல் தேவைகளை இதுவரைக்கும் அது சரியாக பூர்த்தி செய்யாத அவனுக்குள்ளே இருந்த உள்ளுணர்வு ஒரு மிருகமாக மாறுது. அதற்கு அதுதான் இடமா? அதற்கு அது இடமல்ல. கட்டாயம் இதில் நாங்கள் நிறைய சமூக காரணங்களை பெற்றோர்களிலிருந்து, பள்ளிக்கூடத்திலிருந்து, சமூகத்திலிருந்து நாங்கள் ஆராய வேண்டியிருக்கு. அதை ஒரு புறம் வச்சுட்டு, ஏனென்றால் பல்கலைக்கழகத்துக்குள்ளே தெரியாத ஒரு மாணவருக்கும் ஒரு கடமை இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளில் இல்லாத ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் பல்கலைக்கழகம். ஏனென்றால் நீங்கள் ₹1 கூட பல்கலைக்கழகத்தில் செலவழிக்கிறது இல்லை. இந்த நாட்டு மக்களுடைய வியர்வை, அது வந்து வழக்கிலே ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனிதனுடைய பிடித்து வருகிற மீனாக இருக்கலாம், அன்றாடத்தில் விளைவிக்கப்படுகிற ஒரு சோளமாக இருக்கலாம், மலையத்தில் விளைவிக்கப்படுகிற தேயிலையாக இருக்கலாம், அல்லது கொழும்பில் நடக்கிற ஒரு வாணிபமாக இருக்கலாம். இந்த நாடு முழுவதும் இருந்து நடக்கிற ஒவ்வொரு வேலையிலும் வருகிற ஒவ்வொரு ரூபாயிலையும் ஒரு 10%, 15% நாங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்துவதில் இருந்து இந்த மாணவர்களை தங்கள் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததிக்காக இந்த நாடு முழுவதுமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் இது. இதில் வருகிற ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வு இருக்கு. இதற்கு மேலாக இந்த அரசாங்கம் மகாபலகன்ற ஒரு ஸ்காலர்ஷிப்பை வேற கொடுக்கலாம். இத்தனையும் இருந்தும் இந்த மாணவன் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்திருந்து அந்த துஷ்பிரயோகம் பண்ணுவான். இதைத்தான் தம்பியும் சொல்லியிருந்தார். அந்த அதில் வந்து நடக்கிற ஒரு ஊழல் துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. அதுபோல ஒரு மிகப்பெரிய குற்றம் இல்லை. இது அந்த மாணவனது குற்றம் மட்டுமென்று நான் பார்க்கல. அந்த மாணவன், அவனை சார்ந்த பெற்றோர், அவனை வளவித்த கல்வியிலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும். இப்போ இந்த பேக்ரவுண்ட், இந்த பின்புலத்தை வச்சுக்கொண்டு தான் நான் இந்த யாழ்ப்பாண பிரச்சனையும் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து என்னை பொறுத்தவரையும் பகடிவதை கூட இல்லை. இது அதுக்கு மேலே ஒரு பாலியல் துஷ்பிரயோகம், பெண்களுக்கு எதிராக அழுத்து விடப்பட்ட கட்டமைப்பு. ஏன்னா இந்த துஷ்பிரயோகங்களை நான் பார்க்க, நான் என்னுடைய காலத்தில் இருந்து நான் இதை பார்க்க, இந்த துஷ்பிரயோகங்களை நான் வெவ்வேறு வகையாக பார்க்குறேன். சில நேரங்களில் சிலர் வந்து தங்களை பிரதேசவாத குணங்களை இந்த துஷ்பிரயத்தால் காட்டினோம். சிலர் வந்து தன்னை பாலியல் டொமினன்ஸ், ஒரு குறிப்பாக எங்களோட புள்ளி விவரம் என்ன சொல்லுதுண்டா, ஆண்கள் தான் பெரும்பாலும் இந்த பகுடிவதைகளில் ஈடுபடுற பெண்களுக்கு எதிராக சிரேஷ்டமானவர்கள் ஆண்கள்லாம் டொமினேட், பெரும்பான்மையாக ஆண்கள்லாம் சிரேஷ்டமானவர்கள் பகுடிவதையில் ஈடுபடுறாங்க. இந்த ரிசீவிங், அதாவது பகுடிவதையால் பாதிப்புறவர்கள் ஆண்கள் பெண்கள் 2 பாலுமாக இருக்கிறார்கள். பாலியல் என்று வருகிற போது பெரும்பாலும் ஆண்கள் பெண்களுக்கு எதிரானதாகத்தான் வரலாறு பேசுகிறது இந்த பகுடிவதை. ஸோ ஒரு பாலியல், அவனுக்குள்ள இருக்க ஒரு பாலியல் மிருகம், அவனுடைய ஒரு தீர்க்கப்படாத அல்லது அடக்கி வைக்கப்பட்ட ஒரு மிருகம் அதில் வெளிப்படுது. அது பிரதேசவாதமாக வெளிப்படுது, சில வேளை சாதிவாதமாக வெளிப்படுது, வெவ்வேறு வகையில் வெளிப்பட்டிருக்கு. இது வந்து கூச்சத்தை போக்குறதுக்காக இருந்தது ஆரம்ப காலத்தில். அது கைதவன் அவர்கள் போது, அதாவது அதில் நடக்கிற ஊழல் வந்து தம்பி சொன்ன மாதிரி என்னதாக வருது, ஒரு வன்முறையாக வந்தது. இப்போ அதையும் தாண்டி போகுது. இப்போ
அதே இது வந்து இன்றைக்கு மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முகப்புத்தகம் மற்ற ட்விட்டர் போன்ற வெவ்வேறுபட்ட தொழில்நுட்பங்கள் அதுக்கு என்ன எண்ணெய் ஊற்றுது இந்த நெருப்பில். இதுதான் இதில் இருக்க பிரச்சனை. இந்த பிரச்சனையில் நான் இன்னொரு பக்கத்தையும் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். நிறைய மாணவர்கள் நிற்கிறார்கள் இப்படியான பிரச்சனைகளை தாங்கள் விக்டிமைஸ் ஆக தங்களுக்கு ஒரு பாதிப்பு வெறியக்கில்ல சொல்ல பயப்படுறார்கள். நான் இந்த விஷயத்தில் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வெளிப்பட்டு சொல்லணும். ஏனென்றா அறுதியும் இறுதியுமா இந்த நேர்கள், இந்த வசந்த டிவி நேர்கள் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுடைய நேர்களுக்கு நான் என்ன குறிப்பிட்டா சொல்ல விரும்புகிறேன்டா, உங்களுக்கு பல்கலைக்கழகங்களும் சரி இலங்கை முழுவதும் சரி சரிதானே, பகுடிவதைக்கு எதிரானது தான் பெரும்பான்மை. ஓகே, பகுதிவதையை ஆதரிக்கிற கூட்டம் சிறுபான்மை கூட கிடையாது. அதாவது சிறுபான்மை என்றா இப்போ நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழர் பேசுகிறது நாங்கள் சிறுபான்மை 20%, அது கூட கிடையாது. 10%, அது கூட 5%, அது கூட 1%, அதை கூட கிடையாது. பகுதிவதையை முன்னிறுத்துவது மிகச் சொற்ப ஒரு கூட்டம். மிச்ச முழு பேரும் பகுதிக்கு எதிரானவர்கள். அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கிற போது நீங்கள் யார்கிட்ட போயின்னு கேட்டாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த பிரச்சனைக்கு எதிராக உங்களுக்கு உதவினா, அப்போ அது முக்கியம். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஸோ இதை நாங்கள் விரிவாக பேசணும். இந்த பின்புலத்தை பற்றி நாங்கள் விரிவாக பேசலாம். பட் நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன்னா மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம், முதல்ல மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம், குறிப்பாக தமிழ் மாணவர்கள் இப்படி ஈடுபடுறது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம். மிகுந்த பல சோதனைகளுக்கு பிறகு நாங்கள் இப்போ ஒரு இனம் கட்டியெழுப்பி இந்த நாடு கட்டியெழுப்பி கொண்டு விரைக்கல இந்த மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால் இந்த நாட்டின் வளர்ச்சியை நாங்கள் பாதிக்கிறது மிகவும் மோசமான விஷயமாக நான் கருதுகிறேன். நல்ல ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க சார், ரொம்ப நன்றி இந்த விஷயத்தை நீங்கள் பதிவு செஞ்சதுக்காக. எனவே உங்களுடைய ஆதங்கமாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். ஒரு சிரேஷ்ட ஒரு விரிவுரையாளராக இதை வந்து நாங்கள் அப்படி எடுத்துக்கொள்கிறோம். பிரகாஷ், நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக சில மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ரொம்ப சாதுவான ஒரு மாணவனாக காணப்படுறீங்க. எனவே சிலர் பார்த்தீங்கன்னா இருந்தால் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற உடனே அவருடைய செயற்பாடுகள் முற்றுமுழுதாக மாறிவிடுகின்றது. இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து அவருடைய சீனியர்ஸை பார்த்து அவர்கள் வந்து அப்படி மாறி இருந்த காரணமாக, இல்லைன்னா சினிமாவினுடைய தாக்கத்தின் நிமித்தம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா சில ஹீரோஸை காட்டுவாங்க, கேம்பஸில் படிப்பாராங்க, இல்லைன்றவங்க ஒரு ரவுடி கெட்டப்பில் தான் வருவார். எனவே அதை பார்த்து கொண்டு நாங்களும் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாக்கத்தின் நிமித்தமாக இவர்கள் இப்படி மாறுகின்றார்கள். நல்ல ஒரு கேள்வி. இதில் வந்து முதலாவது விஷயம், சீனியர்ஸை பார்த்து பழகினா கூட அந்த சீனியர்ஸ் எங்கேருந்து பார்த்து பழகினாங்கன்னு சொல்லி கேட்டால் அது அகெயின் கோயிங் டு சினிமா. என்ன விஷயம்னு சொல்ல போனால், ஆனால் இது ஒரு உறுதியான விஷயம் இல்லை, பட் இதுதான் எங்களுக்கு வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிற முன்னுதாரணங்கள் யாருன்றதை நாங்கள் தெரிவு சொல்லணும். தனியுருவம் படத்தில் வர ஜெயன் ரவியையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஈவன் அரவிந்த சாமியை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் யார் எடுக்கிறோம்? அந்த 10 ரூபாய்க்கு அடி வாங்கி புதாரண்டு விழுறாங்களே அவங்கள தான் எடுத்துக்கொள்கிறோம். புள்ளிங்கோ இப்படி தலையை எடுத்து இப்படி தரிச்சு விட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுதான் கெத்து என்று சொல்லி நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்களை தான் எங்களோட சமூகம் என்ன செய்யுது, ஓம் பெரியாள், அதாவது ரோட்டால் போனால் தாவம் போகிறான்டா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கல. நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட இப்படி இருந்தால் தான் என்ன மதிப்பான், கெத்து அந்த ஒரு விஷயம் தேவைப்படுது. இந்த 24 வயசில் வந்து போட்டி, அதாவது நிறைய விஷயத்தில் போட்டி இருக்கேக்குள்ள, உதாரணமாக பெண்களை கவர்றது, ஈவன் ஆண்களை கவர்றது, இப்படியான தேவைக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த கெத்து என்ற விஷயம் தேவைப்படுது. ஸோ அதை வந்து பல பேர் பலவிதமாக பெற்றுக்கொள்ளலாம். நீ ஒரு சிறந்த மேடை பேச்சாளனா பெற்றுக்கொள், சிறந்த ஒரு பாடகனா பெற்றுக்கொள், சிறந்த ஒரு விளையாட்டு வீரனா, சிறந்த ஒரு கல்விமானா பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது எல்லாத்தையும் விட சிம்பிளாக ஒரு மெத்தட் கிடைக்குது, என்னது? இந்த ரேகிங். அதாவது நீ 5 பேரை இருத்தி வச்சு வெறுட்டு நீ என்ன சொல்லி சொன்னால், இன்னொருத்தர் மாசா பார்க்குறான்னு சொல்லி சொன்னால் உடனே பெரியாள். ஸோ இந்த விஷயத்தில் உண்மையிலேயே சார் சொன்ன மாதிரி பயப்படாமல் எல்லா ஜூனியர்ஸுமே, அதாவது வந்து பல்கலைக்கழகத்துக்கு புதுசாக போகிறவங்க வந்து செஞ்சோல்ல அண்ணாண்ட ஒரு வயசுக்கு ஒரு மரியாதை இருக்குதான். ஆனால் அதை தாண்டி நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லிக்கல அதுக்கு ஆதரவு கொடுக்கணுமெண்டு இல்லை. அந்த விஷயத்தை நீங்கள் ஆதரவு கொடுக்காம அதுக்கு எதிராக எடுத்துக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரேகிங் செய்கிறவனுக்கு மரியாதை இல்லை, அந்த கெத்து இல்லை என்று சொல்லி ஒரு எண்ணம் வரைக்கல. அதுக்கு பிறகு யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் இந்த ரேகிங் செய்யணும், அது செஞ்சால் தான் எனக்கு இந்த கெத்து வருமென்றதை நினைக்க மாட்டான். அது ஒரு ஈஸியான மெத்தட். அதை மாதிரி சார் சொன்ன மாதிரி நான் சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், பெண்கள் சரி ஆண்கள் சரி ஒருத்தருமே பயப்படுத்தவே இல்லை. சீனியர்ஸ் அண்ணாக்கள்ன்றது அண்ணாக்களை தவிர தெய்வங்கள் என்னொன்றுமே இல்லை. எங்களால் வந்து எல்லா விஷயத்துலையுமே தலையிட்டு எல்லாமே செஞ்சு கொள்ள முடியாது. பட் அவங்கள ஒரு ஒழுங்காக ஜூஸ் பண்ணணும்னு சொன்னால் நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் எனக்கு வந்து இந்த நான் இப்போ இருக்கிறது சொய்சாபுரம், அதை பற்றி எந்த ஒரு விஷயமே தெரியாது. ஆனால் எனக்கு முதல்ல இருந்த சீனியர்ஸ் அண்ணா மாதிரி தான் ஒரு அப்பா அம்மா செய்ய வேண்டிய வேலையை அவங்களே கொண்டு வந்து எனக்கு இடம் பார்த்து தந்து, இப்படி இருங்க, இங்கே சாப்பாடுங்க, இப்படி செஞ்சானெல்லாம், இந்த பஸ்ஸில் போங்கிறது எல்லாமே செஞ்சாங்க. அப்படி ஒரு விஷயத்தை உட்படலை. இந்த அதாவது வந்து சீனியர்ஸுக்கும் எனக்கும் இந்த தொடர்பாடல் வந்து
இப்போ இருக்கிற மாதிரி இப்படியான ஒரு ரேகிங்காக, அதாவது வதை என்ற ஒரு விஷயத்துக்கு போயில ஒரு பகுதியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதாவது வந்து நாங்கள் அதை என்ஜாய் பண்ணோம். குறிப்பாக உங்களுக்கு என்ன வகையான பகுதிகளை வதைகளை செய்தார்கள்? ஓகே, எங்களை வந்து சும்மா பாட சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு படத்தை சொல்லி இதில் நடித்தது யாருன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் ஹீரோ, ஹீரோயின், காமெடியன், வில்லன் அந்தெல்லாம் பேர் சொல்ல விட்டு இப்போ மிச்சாக ஒருத்தர் நடிக்கலையோ 4 பேர் தான் நடித்ததோன்னு சொல்லி கேட்டு அந்த படம் நடித்தவங்களோட ஃபுல் லிஸ்ட்டை வந்து எழுதித்தா என்று சொல்லி அப்படியான விஷயங்கள். ஸோ அது ஹேண்டில் பண்ணிக்காம போல. ஸோ அதான் இந்த விஷயத்தில் ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்க எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய எதிர்ப்பண்டு வராது. அதே நேரம் ஒரு மரியாதையும் ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயம் அதுதான் நினைக்க அதை அடைஞ்சு கொள்றதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குன்னு சொல்லிக்க நாங்கள் இன்னொரு வதைச்சு கஷ்டப்படுத்தி போகணும்ன்ற ஒரு தேவை இல்லை. ஸோ அந்த விஷயத்தை வந்து சரியாக புரிஞ்சு கொண்டு அதே மாதிரி இப்படி வதைக்கிறவங்கள வந்து கணக்கெடுக்காமல், அதாவது என்ன சொல்கிறது, மதிக்காமல் விட்டு நிச்சயமாக சொன்ன மாதிரி நிறைய ஆதரவு கிடைக்கும். அப்படி செஞ்சோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பகடிவதை என்று இதை நாங்கள் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை அப்படி கண்ணுக்கு முன்னுக்கு வச்சு பார்த்து பெருசாக்குறதை விட தூரத்தில் வச்சு சிம்பிளாக கணக்கெடுக்காமல் மீன்ஸ் இப்படி செய்கிறவங்களை வந்து ஒரு பெரிய நாங்களே என்ன செஞ்சு விட்டுறோம், ப்ரொமோட் பண்ணி விட்டுறோம். இப்படி செஞ்சால் மாஸ் என்ற மாதிரி செய்யாமல் இப்படி செஞ்சால் தமாஸ் என்ற மாதிரி வச்சு கொண்டோம்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த ரேகிங் அளிக்கலாம்னு நான் நம்புகிறேன். அதாவது இந்த ரகிங் பண்ணுறவங்களை வந்து ஹீரோவாக பார்க்காம காமெடியனாக பார்த்தா நல்லாயிருக்கும் என்பதாக நீங்கள் சொல்கிறீங்க. எனவே வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, விரைவுளாளர்களும் சரி, இல்லை வந்து கல்வியோடு சம்மந்தப்பட்டவர்களும் சரி, இனிவரும் காலங்களில் இப்படி யாராவது பல்கலைக்கழகங்களில் இந்த பகடிவதைகளில் ஈடுபட்டால் அவர்களை வந்து ஒரு காமெடியனாக ஒரு நகைச்சுவையாளனாக நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் நாளடைவில் வந்து அவரே வந்து அதை விட்டுருவார் என்பதாக வந்து தம்பி பிரகாஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரும் தற்பொழுது ஒரு மாணவராக வந்து காணப்படுறார், இறுதி ஆண்டு மாணவராக வந்து காணப்படுறார். எனவே அவருடைய அனுபவங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வலு சேர்க்கும் என்பதையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு, குறிப்பாக ஒரு பல்கலைக்கழகத்தில் பல மாணவர்கள் படிப்பார்களாக இருந்தால் அவருடைய பின்புலங்களாக யோசமாக இருந்தால் எல்லாமே வந்து வசதி படைத்த மாணவர்களாக வந்து இருக்க மாட்டார், எல்லாமே வந்து பணக்கார வீட்டிலேருந்து வர மாட்டார்கள். சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு வசதி குறைந்த ஒரு மாணவன் வரலாம், சில ஒரு கொழும்பிலிருந்து ஒரு வசதியான ஒரு மாணவன் போடலாம், மலையத்தில் வந்து இனி தேயிலக்காட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெற்றோருடைய பிள்ளைகள் வந்து படிக்கலாம். எனவே அவருடைய பின்புலம் வந்து வித்தியாசமானதாக காணப்படும். எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இவர்கள் வந்து கேம்பஸுக்கு வந்ததுக்கு பிறகு ஏன் ரகிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து மாற்றம் அடைகின்றது. அவருக்கு எல்லாமே தெரியும், குறிப்பாக கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல தான் வந்திருக்கிறோம், படிக்க வந்திருக்கிறோம், படிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கி நல்ல வேலைக்கு போவோம் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் தெரிந்தும் கூட அவருக்கு ஏன் மனநிலை அப்படி மாறுகின்றது, அந்த சூழல் எங்கே வந்து மாற்றுகின்றது அவரை? இது ஒரு முக்கியமான கேள்வி நான் பார்க்குறேன். ஏனென்றால் ஒரு மாணவன் வந்து தன் தனி வாழ்க்கையில் மிகவும் வலியை அனுபவிச்சு மிகவும் சேலஞ்சிங்கான மிகவும் சவாலான பின்புலத்திலேருந்து வர்ற மாணவன் கூட சில நேரங்களில் பகடிவதைக்கு சப்போர்ட்டிவாக, அதாவது தானே பகடிவதையில் ஈடுபடுறதை பார்க்குறோம். அப்போ ஏன் அவரை அதை நோக்கி உந்து தள்ளுதுண்டு? ஒரு காரணமாக தம்பி பிரகாஷ் சொன்னது மாதிரி நான் பார்க்குறது வந்து இதுதான் பெண்களை பாலின கவர்ச்சிக்கான ஒரு இலகு வழியாக பார்க்குறார்கள். குறிப்பாக ஆண்கள் சமூகம் வந்து தான் வந்து ஒரு ஆண்மையானவன்றதை முன்னிறுத்துறதுக்கு தான் சொன்னால் 4 பேர் பயப்படுறதை காட்டுறதால, அல்லது ஒரு பெண்ணை இருத்தி வச்சு போட்டு அவளுக்கு முன்னால் தான் ஒரு டொமினன்ஸ், தன்னுடைய பேச்சை அவள் கேட்கணும், தான் வந்து தகாத வார்த்தைகளை பேசினாலும் அவள் கேட்கணும், தான் 2 இருந்து எழும்பண்டாலும் போகணும், அது பெண்ணோ ஆணும் தனக்கு முன்னால் அந்த ஜூனியர்ஸ் அப்படி செய்கிறதை காட்டுற போது தான் ஒரு டொமினன்ஸ் ஆகிறேன் அப்படின்னு நினைக்கிறார்கள். இது வந்து பாலின கவர்ச்சிக்கு ஒரு காரணம். 2வது காரணம் நான் பார்க்குறது வந்து இது வந்து சைக்காலஜிஸ்ட் தான் இதை மிக நுணுக்கமாக ஆராயலாம். என்னுடைய அபிப்பிராயத்தில் நான் அப்படி பார்க்குறேன்டா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தாழ்வு சிக்கல்கள் வந்து இதில் ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஏன்னா இவ்வளோ நாளும் அவர்களை வந்து அவர்களுடைய பின்புலத்தை காட்டி அவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம். அந்த காயங்கள் அவருக்குள்ளே வலுத்து கொண்டு வரைக்குள்ள அந்த பின்புலம் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தான் அந்த காயப்பட்ட பின்புலத்தில் வந்திருந்தாலும் தான் சொன்னால் எந்த பின்புலத்திலேருந்து வந்ததும் இப்போ கேட்கணும். அது தனக்கு தன்னை இவ்வளோ நாளும் காயப்படுத்தின பின்புலத்திலேருந்து வந்தவர்களாக கூட இருக்கலாம். அப்போ அந்த அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு வடிகால் வாய்ப்பாக கூட சிலர் அதை பயன்படுத்துவதை நான் பார்க்குறேன். நான் இப்போ இது 2ம் தான் எனக்கு தெரிஞ்ச முக்கிய காரணங்களாக இந்த மாதிரி, அதாவது ஏற்கனவே சவாலான பின்புலத்திலிருந்து வரர்கள் கூட அதை எடுத்துக்கொள்வதற்கான காரணங்களாக பார்க்குறேன். நான் மறுபடியும் பதிவு செய்ய விரும்புகிறது, நிறைய உதாரணங்கள் இருக்குது. நாங்கள் எப்போவுமே ஒரு 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 அவலமான விஷயம் நடக்க அதை எடுத்து அதன் காரணங்களை நாங்கள் சமூகத்தில் நோக்கத்தான் வேணும். ஆனால் திருப்பவும் சொல்கிறேன், 10 பேருக்கு ஒரு ஆள் இப்படி இருக்கலாம், மிஞ்ச 9 பேர், ஈவன் 100 பேருக்கு ஒரு ஆள் இருக்கலாம், மிச்சம் 99 பேர் உங்களுக்கு நல்ல உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் அவைகளை முன்னிறுத்துங்க. ஏன்னா இந்த காயங்கள்லேருந்து வெளிப்பட்டு வந்தது சமூகத்துக்கு திருப்பி கொடுக்குறவர்களான் இந்த சமூகம் அப்படி தான் உருவாக்கப்பட்டது. நல்ல உதாரணம் நான் சொல்லக்கூடியது, திருப்பி நான் சொல்கிறது மகாபல உருவாக்கினது எங்களுடைய காலஞ்சென்ற லலிதா தொழிற்சாலை. அவர் ஒரு கஷ்டமான காலத்துக்காக போகிறார். அவருக்கு உயர்கல்விக்கு தனக்கு நிறைய சிக்கல்கள் உருவாகுது. அதற்கு ஆரோ இங்கேயும் உதவி வருது.
அவர் அந்த உதவியை பெற்றுட்டு தான் பட்ட சிக்கல் மற்றவையும் படட்டும் உண்டோ, தான் பட்டபடியாக மற்றவையும் அந்த சிக்கலை திணிப்ப உண்டோ நினைக்கல. இந்த சிக்கலிலிருந்து தனக்கு கிடைச்ச நன்மையை பார்த்து அப்படி அதை சால்வ் பண்ணணும் முடிவு வச்சார். நன்மையை எப்பவுமே ஒரு சிக்கல்லேருந்து வெளிவர்றவன் நன்மையை விதக்கிறது தான் அவனுடைய ஒரு பெரும் ஒரு கனவான ஆக்கம். அதுதான் கல்வி கொடுக்க வேணும். ஒரு கல்வி ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டியது ஸ்கில் அல்ல. ஒரு பொறியியலாளன்றவன் ஓகே இந்த கேமரா அப்படி வேலை செய்யுது, இந்த மைக் அப்படி வேலை செய்யுது, இந்த தொலைக்காட்சி அப்படி வேலை செய்யுதுன்னு புரிகிறது இல்லை. அதெல்லாம் ஒரு கல்வி. அப்போ ஒரு நல்ல கல்வியை கொடுத்துருக்கோம். நான் நினைக்கிறேன் இந்த மாணவர்கள் இந்த சின்ன சின்ன மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த விதத்தில் நாங்கள் ஒரு கல்வி சமூகமாக நாங்கள் அவர்களுக்கு சரியான கல்வி புகட்டே இல்லை என்று நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய பொறுத்த நீங்கள் கேட்ட கேள்வி கூட என்னுடைய பொறுத்த இந்த 2 குறிப்பிட்ட காரணங்கள்லாம் அதுக்கு காரணமாக நினைக்கிறேன் நான். எனவே ஒரு பின்தங்கிய ஒரு சமூகத்திலிருந்து வந்து அவர் படிக்க வேண்ட இந்த நோக்கத்தை விட்டுவிட்டு வேறு நோக்கத்தின்பால் அவருடைய கவனம் வந்து சிதறுமாக தான் நிச்சயமாக அவருடைய அடிப்படையில் ஒரு பிரச்சனையும் இருந்திருக்கின்றது இல்லையா? எனவே அவருடைய நோக்கத்தை விட்டுவிட்டு ஏனைய விடயங்களில் ஈடுபடுறதுக்கு முக்கியமான காரணமே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபன் என்பதாக சொல்லலாம், மற்றவர்களை பார்த்து பழகிய விஷயங்கள் என்பதாக கூட சொல்லலாம். எனவே இதை வந்து முற்றுமுழுதாக அவர்கள் தவிர்த்து கொண்டால் நிச்சயமாக நல்ல கல்விமான்களாக இலங்கையில் உருவாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை வந்து சார் சொல்லியிருக்காரு. பல்கலைக்கழகங்கள் இடம்பெறக்கூடிய இந்த பகுடிவதை சம்பந்தமாக நாங்கள் ஆழமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் மற்றும் தற்பொழுது பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவரையும் அழைத்து வந்திருக்கின்றோம். அதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி உதயசங்கர் இணைந்திருக்கின்றார். அதே போன்று மாணவன் தவப்பிரகாசம் பிரகாஷ் எங்களோடு இணைந்திருக்கின்றார். பிரகாஷ், மிக முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட அடுத்து நான் கேட்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க, அதாவது நடைமுறைக்கு வரக்கூடிய சில விஷயங்களை வந்து அவங்க வந்து பதிவு செய்யலாம், அதாவது அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்க என்ன விஷயங்கள் ஏற்படுமோ அதை வந்து அவங்க வந்து முறைப்பாடு செய்யலாம், அதுக்கான வந்து தீர்வு கிடைக்கும் என்பதாக வந்து நீங்கள் தொட்டு சொல்லி சென்றிருந்தீங்க. ஆனாலும் கூட இந்த நடைமுறை என்பது சில விஷயங்கள் காணப்படுது. இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா படாதா என்பதாக வந்து அப்படி ஒரு 10 கேசஸ் நடக்கும்பொழுது ஒரு 2-3 பேர் வந்து இப்படியான முறைப்பாடுகளை செஞ்சுருந்தா இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய வரலாற்றை பொறுத்தவரை நிறைய பகுதிவது நடக்கவே கூடாது. ஆனால் வருடம் ஒவ்வொரு கேம்பஸ்லையும் ஒவ்வொரு பேச்சும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? எனவே இந்த நடைமுறை சிக்கல் என்ன? இந்த முறைப்பாடுகளை வந்து செய்யும் பொழுது அவர்களுக்கு இடம்பெறக்கூடிய அநீதிகள் என்ன? பிரச்சனை என்னவாக காணப்படுது? ஏன் இன்னும் தடுக்க முடியலை? சரி, இதில் வந்து முதலாவது விஷயம், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன தான் கம்ப்ளைண்ட் பண்ணினாலும், அதாவது அதுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்துக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஓட்டையை பயன்படுத்தி திருப்பி அதை என்னென்னு செய்யலாம்னு பார்க்குற மாதிரியான ஒரு நிலைமை தான் என்ன அங்கே இருக்குது. ஏன்டா போன வருஷம் இன்னொரு தான் ட்ராகிங் செஞ்சுட்டான், நான் இந்த வருஷம் கட்டாயம் திருப்பி அதை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணுமென்ற மாதிரி ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு மிக குறைஞ்ச ஒரு சதவீதத்தில் தான். அதாவது எத்தனையோ பேர், ஒரு 100% மாணவர்களுக்கு உண்மையிலேயே இதில் உங்களோட கேம்பஸில் எத்தனை மாணவர்கள் இந்த பகுடிவதையில் ஈடுபடுகிறார்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட பல்கலைக்கழகத்தில் நான் பார்த்த வரைக்கும் அது ஒரு என்ன சொல்கிறது பயங்கர குறைஞ்ச வீதம். மாணவர்கள் எண்ணிக்கைன்னு சொல்லி சொல்கிறத விட ஒரு வீதத்தை சாரமாக பார்த்தா ஒரு 1-2 வீதம் கூட வரும். ஏண்டா அவ்வளவுத்துக்கு ஒரு மிக குறைவு வரும். அது உண்மையாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான். நாங்கள் நார்மலாக என்ன ஆடைகள் அந்த விஷயங்கள் அதுகள் கூட இப்போ எங்களோட பல்கலைக்கழகத்தில் இல்லை பெருசாக. அதாவது வந்து ஒரு முடிஞ்சளவு ஒரு ரேகிங் ஃப்ரீ என்வைரன்மெண்ட் ஒன்று தான் இப்போ எங்களோட பல்கலைக்கழகத்தில் இருக்குது. ஆனால் இருந்தும் கூட ஏனைய பல்கலைக்கழகத்தில் சரி மறைமுகமாக ஏதாவது நடந்து என்று சொல்லி சொன்னால் சரி அதை திருத்தக்கூடிய உண்மையிலேயே இயல்பாக உள்ள ஆக்கள் வந்து அதே சிரேஷ்ட மாணவர்கள் தான். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-10 தான் இதில் ஆர்வம் இருக்குது, மிச்சாக்களுக்கு ஆர்வம் இல்லை, அதாவது இந்த விஷயம் வேணாம் என்று சொல்லி உண்மையிலே இருக்காங்க. ஸோ அவங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய நண்பனை தான் தட்டி கேட்கிறத விட வேற ஒரு சிறந்த வழி இல்லை. நண்பனை இப்படி செய்யாதே என்று சொல்லி சொன்னால், அதாவது இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி வேணாண்டா, நாங்களும் வந்து இப்படி கஷ்டப்பட்டுனாங்க தானே, இதை கொடுக்க வேணாம், அவங்களை இன்னொரு விதமாக நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு நண்பன் சொன்னான்னு சொல்லி சொன்னால் அது இன்னொரு நண்பன் கட்டாயமாக என்ன செய்வான், நிச்சயமாக கேட்பான். ஸோ ஆனால் அந்த விஷயத்தை செய்யாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு என்ன, அவங்களை ஏதோ செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு உதாசீனம் இருக்கிறது தான் சிரேஷ்ட மாணவர்களை இப்போ இருக்கிற நாங்கள் விடுற ஒரு பெரிய பிள்ளை என்று நான் நினைக்கிறேனே தவிர, மற்றபடி முடிஞ்சளவு அநேகமான மாணவர்கள் வந்து இந்த ரேகிங்கில் இருந்து ஒதுங்கித்தான் இருக்காங்க. அவங்க ஒதுங்கிறத விட இப்படி ஒரு ரேகிங்கை வந்து இவ்வளவுத்துக்கு கொண்டு போகாதீங்க. அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் அது உண்மையாக ரேகிங்கன்ற பேர் இல்லை, அது ஒரு சின்ன ஒரு வழிகாட்டல் மாதிரி. அதாவது பல்கலைக்கழகத்தில் ஆரம்பத்தில் அந்த சூழலுக்கு பழக்கம் இல்லாத ஆட்களுக்கு ஒரு பழக்கம் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டலும் ஒரு உதவி மாதிரி தான் இருக்கிறது. அதே நேரம் அவங்க வந்து கூச்ச சுபாவம் அதை குறைக்கிறது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த விஷயத்தில் இருந்து தவறி போகிற மாதிரியான ஏதாவது ஒரு செயற்பாடுகள் நடந்தால் அதை ஒரு சக சீனியராக வந்து எங்களோட நோக்கம் இதுதான், இதை மாற்ற வேணாம் என்று ஒரு சொல்லி சொன்னால் இந்த விஷயம் சிம்பிளாக வெகு காலத்தில்
முடிஞ்சிடும். அதை தவிர நாங்கள் இது ஒரு பெரிய விஷயமா சட்டத்துக்கு உட்படுத்த என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே என்னென்னு இதை எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்ன்ற மாதிரியான சிந்தனைகள் போகுமே தவிர இது பிரச்சனை யார் செய்யணுமோ அந்த இடத்துல அவங்களுக்கு விளங்கப்படுத்துறதன் மூலம் இதை செய்யலாம்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக ஒரு கேம்பஸில் ஒரு மாணவர் மாணவி வந்து படிப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு பொருளாதார உதவி வந்து செய்வது பெற்றோர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். எனவே இந்த கேம்பஸுக்கு போனதுக்கு பிறகு பெற்றோருடைய மனநிலையும் மாறுகின்றது. பிள்ளை வந்து பெரிய படிக்க பயிற்சி, அந்த பிள்ளைக்கு எல்லாமே தெரியும், அந்த பிள்ளையிட நான் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கும் பெற்றோர்கள் மாறிவிட்டார்கள். எனவே அவர்கள் காசும் கொடுக்கும்பொழுது குறிப்பாக பாடசாலையில் இருந்த பொழுது எப்படி காசு கொடுத்து அரவணைத்து எப்படி அவதானமாக அனுப்பினார்களோ அதே ஒரு சூழ்நிலையை ஏன் குறிப்பாக பிள்ளைகள் மீது அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பிறகு பின்பற்ற மறுக்கின்றார்கள்? என்ன காரணம் சில எழுகின்றது? பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் இது பெரிய படிப்பு, இனி அவன் வளர்ந்துட்டான், அவனை தொடர்ந்து அவனுடைய ஒழுக்கத்தையோ அவன் எப்படி யாரோட பழகுறான், எந்த நண்பரோட பழகுறான் எப்படின்னு நாங்கள் பின்புலத்தை தொடர தேவையில்லைன்னு நினைக்கிறார்கள். பெற்றோர்கள் பயப்படுகின்றார்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுகிறார்கள் என்பதை தவிர இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் வந்து அந்த அப்படி ஒரு சுதந்திரமாக விட வேணும் என்றதை என்ற ஒரு மனப்பாங்குக்கு உருவாகிறார்கள். அது ஒரு சேஞ்ச். பழைய காலத்தை விட இன்னும் சின்ன 19-20 வயசுலேயே பிள்ளைகளை சுதந்திரமாக்கி விட வேணும் என்ற ஒரு தேவையை உணர்கிறார்கள். இப்போ இதில் வந்து இன்னொரு சிக்கல் இருக்குது, நடைமுறை சிக்கல் இருக்குது. நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு தூர இடத்துலேருந்து வந்து பிள்ளைகள் இருக்கிறதால இவர்களுக்கு ஃபிசிக்கல், அதாவது பள்ளிக்கூடம் வந்து பக்கத்தில் இருக்கும், போக வேறு ஆசிரியர்கள் நிறைய தரம் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி பல்கலைக்கழகத்தில் அந்த வாய்ப்பு இல்லை. பல்கலைக்கழகத்தில் அப்படி பெற்றோர்கள் வந்து நின்றாலும் அது அழகாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பெற்றோர் போய் தன் ஆசிரியர்களை சந்திக்கிற மாதிரி பல்கலைக்கழகத்தில் போய் ஒரு பெற்றோர் ஆசிரியர் சந்திக்கிறத பெற்றோர்களுடைய மாணவர்களும் விரும்புறதில்லை. அது தனக்கு பின் தானே இன்னும் ஒரு பெற்றோருடைய கைக்குழந்தை அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற சக மாணவர்கள் அவமானமாக கிண்டளிக்கிற விஷயமா கருதுகிறார்கள். ஆனால் நான் இதில் முக்கியமாக பெற்றோர்களுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகு அவர்களை பின்தொடர்வதை காட்டிலும் பல்கலைக்கழகத்துக்கு வெற முதலே தயார்படுத்துறதுல இன்றைய பெற்றோர்கள் மிகப்பெரிய ஒரு கோட்டை விடுகிறார்கள்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த தம்பி பிரகாஷ் சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய தரம் யோசித்தது, மிக பெரும்பான்மை இன்றைக்கு பகடிவதையை சப்போர்ட் பண்ணதில்லை, அதுக்கு விரும்புறதில்லை, ஒதுங்கிடுது. அதாவது நான் ஒரு ஸ்டூடெண்டாக போய்க்க நீங்கள் எனக்கு பகடிவதை பண்ணுறீங்களா, நான் எவ்வளோத்துக்கு அதை நான் தப்பிச்சுக்கொள்ளான்னு பார்க்கும். நான் ஒரு சிரேஷ்டமானவனாக இருந்தாலும் எனக்கு பகடிவதைக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச 2 என் ஃப்ரெண்ட்ஸ் பகடிவதை பண்ணினாமா நான் அதை பற்றி இன்னும் கதைக்க மாட்டேன். இதில் நான் உங்களுக்கு பாலர் வகுப்பில் சொல்லித்தர ஒரு பாடலிருந்து நான் மிக முக்கியமான ஒரு கருத்து இந்த மாடலுக்கு பதிவு திருப்பவும் சொல்கிறேன். கல்வி என்றது ஸ்கில் வளர்ச்சி இல்லை. ரைட். பாரதியார் பாடல், பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு, அடுத்த சொல்றார் முகத்தில் முண்டு விடு. இதுக்கு வைரமுத்து விளக்கம் சொல்லுவார். மோதி மிதித்திலிருந்து அந்த நேரத்தில் அந்த பாதத்தை நிப்பாட்டுறது, அவன் முகத்தை முண்டு விடுறதுன்றது, அவன் அதுக்கு பிறகு அந்த பாதம் செய்கிறது நெச்சாலே அவனுக்கு அந்த முகத்தில் விழுந்தது ஞாபகத்தில் வரும். இது பாப்பா ஒரு சின்ன பாலகனுக்கு சொல்கிறது. ஒரு சின்ன பாப்பாவுக்கு உனக்கு எதிராக கோலியாத் மாதிரி இருந்தா கூட நீ போய் கல்லறியன்னு சொல்லி கொடுக்குது. இப்படித்தான் நாங்கள் ஒரு பிள்ளையை வளர்க்கணும். நாங்கள் இப்படியே வளர்க்க இல்லை. உனக்கேன் பிரச்சனை, நீ இங்கேயே பார்த்துக்கொண்டு உண்ட படிப்பை பேரு, நீ விளையாட போகாத, பள்ளிக்கூடத்தில் கிரிக்கெட் டீமுக்கு போகாத, பள்ளிக்கூடத்தில் ஃபுட்பால் டீமுக்கு போகாத, பள்ளிக்கூடத்தில் நாடது படிப்பு 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 படிப்புன்னு வளர்க்குற பிள்ளை வந்தா ஒன்றில் இதே மாதிரியான ஒரு பிறழ்வில் போகும், அல்லது இந்த பாதத்தை கண்டுட்டு தானும் உடந்தையாக பார்த்து கொண்டிருக்கும். பாஞ்சாலிக்கு தீரே பார்த்து கொண்டு வந்த 5 பேரும் குற்றம், அது ஒரு பெட்ட புலம்பலன்னு பாரதி குற்றம் சாட்டுறான். அதே பட்ட புலம்பல்ல நாங்கள் வெளியில் இருந்து கொண்டு நடக்கிறது இல்லாதையும் கைகட்டி பார்த்து போட்டு நீட்டி விரல் நீட்டி சுட்ட எங்கேயா இருக்கும் தைரியம் பெறதில்லை. ஏன் அப்படி தான் நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம். பல்கலைக்கழகத்தை யோசிச்சு பாருங்க, எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் நாங்கள் மிக போட்டிக்கு பிறகு தேர்வு செய்கிறோம். ஆமாம், அவள் மிக போட்டி பிற தேர்வு செய்கிறோம்டா மிக உச்சபட்ச கல்வி அவர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூடத்தில் திறமையான மாணவர்கள், இந்த நாட்டின் எதிர்காலம் என்று யோசிக்கக்கூடிய அவ்வளவு மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு பாதகம் தொடர்ச்சியா வருடம் நடக்குது. இதே மாணவர் சமுதாயம் தங்களுக்கு முன்னால வேறுபட்ட பிரச்சனைகள் வருவது, சைத்தம் பிரச்சனை வருவது, வேறுபட்ட பிரச்சனை ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் செய்கிற இந்த மாணவ சமூகம் இன்றைக்காவது இந்த பகுடிவதைக்கு எதிராக செய்ய தன்னுடைய சக மாணவன் ஒரு பிழையானவன், அவருக்கு பின்னால் ஒரு அதிகார சக்தி தான் இருந்து தூண்டுது, அல்லது ஒரு அரசியல் சக்தி தான் இருந்து தூண்டுது, இது தண்டிக்கப்பட வேண்டியது, இது களையப்பட வேண்டியது, நாங்கள் எல்லாரும் ஒன்றுடன் இதை களைய போறோம் என்று இன்றைக்காவது ஒரு அடையாளம், நான் சொல்றேன் ஒரு ஆர்ப்பாட்டம் வேண்டாம், எல்லா மாணவர் சங்கங்களையும் இணைந்து ஒரு அடையாளமான முன்னிறுத்தம், ஒரு நாள் ஒரு ஊர்வலம் போறோம், நாங்கள் எல்லாரும் இனிமேல் ஆர்ப்பாட்டம் இனிமேல் பகுடிவதை செய்யவில்லை, எங்கள் பல்கலைக்கழகங்கள் பகுடிவதை இல்லை, எங்களை நோக்கி வருகிற மாணவர்கள் தம்பி தங்கைகளை நாங்கள் அன்போடு அரவணைக்கிறோம், அன்போடு வரவேற்கிறோம், அவர்களுக்கு தேவையான கல்வி வசதிகள் நாங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் என்று செய்கிறோம், அவர்கள்ட்ட மீள எதிர்பார்ப்பது அவர்கள் தங்களுடைய தம்பி தங்களுக்கு செய்வதே. இந்த ஒட்டுமொத்த இலங்கையை இந்த கிவிங் பேக்கில் தான் பில் பண்ணாங்க.
ஒருத்தர் சமூகம் மற்ற சமூகத்துக்கு கொடுத்ததால் எங்களுடைய மூத்த சந்ததி எங்களுக்கு தந்ததை வச்சு தான் நாங்கள் அடுத்த சந்ததியை கொடுக்குறோம். அது அது அந்த உணர்வு எங்கே போனது இந்த நாட்டில்? கல்வி சமூகத்திலே அது இல்லையென்றா நான் வெளியில் எங்கே போய் தேடுறது? அப்போ கல்வி எதைத்தான் கொடுத்துருக்குது. அப்போ நான் கேட்குறது இந்த பிரச்சனைக்கு முக்கியமாக நான் விரல் நீட்டுறது அந்த மாணவனே அல்ல, அந்த பெற்றோரை. நீங்கள் அவனை வளர்க்குற போது அவனுக்கு என்ன ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்க? இந்த ஒழுக்க நுறைகளை சொல்லிக் கொடுத்தீங்களா? நீங்கள் இந்த நாட்டில் எல்லாருமே நாங்கள் சமயம் சார்ந்து தான் குழந்தையை வளர்க்குறோம். பிரார்த்தனைகளும் கூட்டு வழிபாட்டின் மூலம் நீங்கள் அந்த மனதை பண்படுத்தினீங்களா? பண்படுத்தியிருந்தால் அந்த மனது கல்வியோடு சேர்ந்து இந்த பிரச்சனையில் நேர முகம் கொடுத்துருக்கும். அப்போ எங்கே குற்றம்னு தான் கேட்குறேன். பள்ளிக்கூடங்கள் கூட நாங்கள் பெரும்பாலும் இங்கே சமயம் என்று சொல்லி வழியில் நிறுத்துறதுக்கு தான் நாங்கள் சமயத்தை கொண்டு வந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் என்னத்தை செய்தோம்? சமயவாதத்துக்கு அதை படிக்கிறது. அதில் நீங்கள் எத்தனை மார்க்ஸ் தம்பி? 50-40 எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை தம்பி. விஞ்ஞானமும் மெட்ஸும் உனக்கு எவ்வளோ மார்க்ஸ்ன்றது தான் கேட்குறோம். விஞ்ஞானத்தை மெட்ஸை வச்சு என்ன செய்ய போகிறான் அவன்? இன்றைக்கு கம்ப்யூட்டரே செய்திடும். நான் இன்றைக்கு மனிதன் செய்கிற மிக ஸ்கில் எல்லாத்தையும் நாங்கள் கம்ப்யூட்டரை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கேமராவை சுற்றி கொண்டு வரது இங்கே தேவையில்லை, அதுக்கு ரோபோட் வந்துடும். ஆனால் அதில் இருக்க அழகுணர்ச்சியை நீங்கள் மாற்ற இயலுமோ? ரோபோட்டிட்ட கொடுக்க இயலுமோ? இன்றைக்கும் அதான் தேவை. ரைட். இப்போ உங்களுக்கு பார்த்தா இன்றைக்கு அலெக்ஸா வச்சு கூட நாங்கள் பேட்டி காணலாம். ஆனால் அலெக்ஸாட்ட உதய அறிவு தேடல் திறமை எழுதி வாக்கலுமோ? இல்லை. அப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். அதை இந்த சமூகம் புரிஞ்சு கொள்ளணும். என்னை பொறுத்த வரைக்கும் பாடுவதைக்கு நான் எந்த வித தயக்கம் விரல் நீட்டி குற்றம் சாட்டுவேன். பெற்றோர்கள், பள்ளிக்கூடம். அருமை. எனவே பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் என்பதில் அவர்கள் படித்து முடிக்க மட்டும் அவதானமாகவே இருங்கள், விழிப்பாகவே இருங்கள் என்பதாக நீங்கள் விரல் நீட்டி பெற்றோர்கள் குற்றம் சாட்டுறீங்க. எனவே பெற்றோர்கள் தொடர்ச்சியாக பாடசாலையில் எப்படி பிள்ளைகளை பார்த்து கொண்டீர்களோ அதே போன்றே நீங்கள் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் பொழுதும் சென்ற பிறகும் படிக்கக்கூடிய அத்தனை காலமும் அவதானமாகவே இருங்கள். எனவே நீங்கள் தான் பிள்ளை விடுகின்றீர்கள். உங்களால் தான் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் வருடாந்தம் 3000 மாணவர்கள் இடைவிடுகின்றார்கள், குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் இருந்து. அதே வேளையில் பிரகாஷ் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 300 கேசஸ்கள், அதாவது 300 முறைப்பாடுகள் மாத்திரம்தான் பதியப்படுகின்றதாம் இலங்கையை பொறுத்தவரையில் வருடாந்தம். இப்போ ஏனையது என்ன நடக்கின்றது? நீங்கள் சொன்ன மாதிரி பயம், பெற்றோர்கள் கவனிப்பில்லை, அவர்களாக முடிவெடுக்கின்றார்கள். நம்ம சொன்னால் அம்மா அப்பா கேட்டுக்குவாங்க என்ற ஒரு தோரணையில் மாணவர்கள் செயல்படுவது நிமித்தம் தான் கிட்டத்தட்ட 3000 பேர் வருடாந்தம் இடைவிலகின்றார்கள். இது ஒரு பாரதூரமான விஷயம். எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இன்னல்களுக்கு மத்தியில் எவ்வளோ காசை வச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்க கேலஸாக இருக்கிற நிமித்தம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் படிப்பும் வீணாக போகின்றது. மக்கள் சேவை மிகவும் சூடு பிடித்திருக்கின்றது என்பதாக தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய கருத்துக்கள் வாத பிரதிவாதங்கள் மிக அருமையாக ஆழமாக இருக்கின்றது. காரணம் இப்போ அவர்கள் இந்த சிச்சுவேஷனில் இருக்கின்றார்கள். ஒருவர் மாணவர், இன்னொருத்தர் சீனியர் லெக்சர். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் குறிப்பாகவே இந்த யூனிவர்சிட்டிஸில் என்ன நடக்குது, எதன் நிமித்தம் இப்படியான இந்த ரகிங்கள் நடந்து அதிகமான மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது என்பதாக மிகவும் ஆழமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி பிரகாஷ், உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்டாகணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் நீங்களாம் அந்த சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீங்க. இந்த ஜனாதிபதி செய்கிறதுக்கு முன்பாக ஆர்ப்பாட்ட இடம் என்பதாக ஒரு இடத்தை ஒதுக்கியிருந்தாங்க. இந்த இடத்தை பார்த்தோன்னே நிறைய பேர் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன்று இடமா என்பதாக இதை பார்த்த உடனே எல்லாம் யோசிச்சாங்க இது கேம்பஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்காக தான் இந்த இடத்தை ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி. அது கிட்டத்தட்ட சரியும் தான். ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கு வேலை இருக்குது, அவங்க குடும்பம் இருக்குது, பிள்ளைகளை பார்க்கணும், மனைவியை பார்க்கணுன்ற நிறைய வேலைகள் இருக்குது. இங்கே வேலை இல்லாமல் வீட்டில் இருந்து காசு வாங்கி காசை கொண்டு நல்லா ஜொலியாக இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மாணவர் சமூகமாக தான் காணப்படுது. அதிலும் குறிப்பாக கேம்பஸில் படிக்கக்கூடியவங்க அவங்க தான் அதிகமான ஆர்ப்பாட்டங்களை ஈடுபடுறாங்க. உதாரணம் சொல்கிறதா இருந்தால் இப்போ நான் ஒரு ஓலெவல் படிச்சிருப்பேனா இருந்தால் என்னுடைய ஓலெவலுக்கு ஏற்ற வகையில் ஒரு தொழில் தேடிக்கொண்டு நான் போயிடுவேன். சரியா, நான் அமைதியாகிடுவேன் வாழ்க்கையில். ஏலெவல் படிச்சிருப்பேனா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொழிலை தேடிக்கொண்டு நான் தொழிலோடு ஒதுங்கிடுவேன். ஆனால் இந்த கேம்பஸ் போகிறாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 4 வருடம் 5 வருடம் படிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வருடங்கள் கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 5 ஆர்ப்பாட்டங்களுக்காவது போவாங்க. எனவே இந்த கேம்பஸுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய படிப்புகள் படிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடுது. எதுக்காக ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள்? அரசாங்கத்திட்ட வேலை கேட்குறாங்க, அரசாங்க சொத்துக்களை உடைக்கிறாங்க, அரசாங்க அதிகாரிகள் எதிராக செயல்படுறாங்க. இப்படி என்ன காரணத்தை நிமித்தம் குறிப்பாக வேலை கொடு, குறிப்பாக வெளிநாடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் டிகிரி வாங்கினா போயிடுவாங்க, படிப்பை மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம், வேலையை நீ பார்த்துக்க, உங்களோட வாழ்க்கை நீ பார்த்துக்க என்பதாக மேலைத்தேய நாடுகள் போய்விடுகின்றார்கள். ஆனால் குறிப்பாக இலங்கை பொறுத்தவரையில், இந்தியா போன்ற நாடுகளை பொறுத்தவரையில் அரசாங்கத்துக்கு எதிராக கோஷம் போடக்கூடிய அதிகமானவர்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள், இல்லைன்னு சொன்னால் பட்டம் பெற்றவர்கள். எதுக்கு இப்படி செய்கின்றார்கள்? என்ன காரணம்? ஓகே, இது உண்மையிலேயே நீங்கள் இந்த வெளிநாடுன்னு சொன்னீங்களே, அதோட நாங்கள் கம்பேர் பண்ணுறோம் தானே. அதே மாதிரி இந்த மாணவர்களும் தங்களே கம்பேர் பண்ணுறது தான் முதலாவது பிரச்சனை. அதாவது ஒரு மாணவனாக இப்போ நான் இதுக்கு முதல் ட்ரைனிங் போயிருந்தேன். ட்ரைனிங் போய்க்குள்ள இந்தியாவில் இருந்து ஒரு கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் வந்திருந்தாங்க. பார்த்தா அவங்க இப்போ என்ஜினியர் லெவலில் இருக்காங்க. பட் என்னை விட ஜஸ்ட் ஒரு வருஷம் தான் கூட. பட்
3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட. என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட ஒரு கல்வி திட்டம் வந்து ஸ்பெசிஃபிக்காக, அதாவது இந்த டெக்னாலஜிக்கல் ரிலேட்டட் ஜாப்பை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்னலேருந்து எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 21 வயசு வரைக்குள்ள அந்த வேலை தளத்துக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு வேலை உருவாகிடுது நடைமுறைக்குள்ள. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஓ லெவலில் படிச்சுட்டு போன ஒருத்தன் அந்த வயசு தான், அதாவது 18 வயசுலேருந்து 24 வயசு தான் ஒரு மாணவன் அந்த ரத்தம் கொதிக்கிறது, அது வந்து துடிப்பாக இருக்கிற ஒரு வயசு. அந்த வயசில் அவன் 17 வயசு தான் படிப்பு வரலை, ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தில் செஞ்சு ஒரு நிலைமையில் இருக்கேக்கில்ல கேம்பஸுக்கு போன ஒரு படி என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் இருக்கிற சிலபஸை பாடமாக்கணும், பாஸ் பேப்பர்ஸில் வர அதே கேள்வியை படிச்சுட்டு தரணும். புது க்ரியேட்டிவிட்டின்றதுக்கு ஸ்பேஸ் வந்து குறைவு. செய்யலாம், அதாவது வந்து நாங்கள் குற்றஞ்சாட்டு இல்லாது நாங்களாம் நினச்சா இந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம், ஆனால் அப்படியே செய்யணும் என்ற ஒரு எண்ணம் பாறையில் இதுக்கு முதல் இருந்த விஷயங்களையே பார்த்து நாங்கள் 25 வயசு வரைக்கும் என்ன பம்பலாவே தள்ளிட்டு போயிடுறோம், அதாவது தேவையில்லாத எல்லா வேலையுமே செஞ்சு. அந்த வயசுக்கு அங்கே நாங்கள் ரெண்டு பார்க்கல, ஓ லெவலில் படிக்காமல் போனவன் இப்போ அந்த வேலை செய்கிறான், வெளிநாட்டில் இன்னொருதான் எந்த வயசில் எந்த மச்சாங்காரன் இப்படி ஒரு வேலை செய்கிறான், ஆனால் நான் என்ன செய்கிறேன் இப்படி இருக்கிறேன். ரெண்டு கோபம் வருது இந்த அரசாங்கத்துக்கு மேலே. இந்த அரசாங்கத்தின் இந்த ஒரு முறையால் வந்ததால் தான் நான் இப்போ இப்படி இருக்கிறேன், எனக்கு வேலை. அதாவது அடுத்த பிரச்சனை வந்து இந்த தொழில்நுட்ப கல்வியில் கொடுக்கறது ஒரு விஷயம், அதே நேரம் அதுக்குரிய வேலைவாய்ப்புகளுக்கு இடங்கள். இலங்கையில் வந்து எத்தனையோ விதமான ஃபேக்ட்ரி உருவாக்கியிருக்கலாம். உதாரணமாக வந்து இந்த கருவா, உலகத்திலேயே இலங்கையில் இருக்கிற கருவா வந்து இலங்கையில் மட்டும்தான் அந்த வகைக்குரிய கருவா இருக்குது, வேறு எந்த நாட்டிலையுமே இல்லை. ஆனால் அந்த வகையில் அந்த கருவா வச்சு செஞ்ச ஐஸ்கிரீம் எங்கே இருக்குன்னா ஜெர்மனியில் தான் இருக்குது, இலங்கையில் இல்லை. மூலப்பொருள் அதாவது வந்து அந்த வேல்யூ அடிங் என்ற ஒரு விஷயம் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அதை செய்ய ஒரு என்டர்பிரினராக நான் போனேன்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஆக்கள் இல்லை. இப்படி என்ற பட்சத்தில் என்ன நடக்கிறாங்கன்னா ஒரு கோபம், அதே நேரம் ஒரு 4-5 வருஷமாக கேம்பஸில் அப்படியே இருந்து பழகிட்டேன், எல்லாம் வருது எக்ஸாம் வருது, எல்லாமே வருது தானே, நானும் போனதில்லை தானே. ஸோ அந்த எண்ணத்தில் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் வேலையும் வரட்டும், அதாவது இப்படி ஒரு இதை போட்டு விட்டோம்னு சொல்லி சொன்னால் சாட்டு தானே. அதாவது நான் அரசாங்கத்திட்ட சொல்லிட்டேன், அரசாங்கம் கண்டுகொள்ள இல்லை, ஸோ அதால் எனக்கு வேலை இல்லைன்றதை தவிர நான் முயற்சி செஞ்சுருக்கிறேன். என்ன முயற்சி? போராட்டம். ஸோ என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் ஒன்று வந்து பாதி இப்போ வந்து அரசாங்கம் அது நிச்சயமாக எங்களுக்குரிய வேலைவாய்ப்புகளையும், அதாவது நாங்கள் சுயமாக ஒரு தொழில் செய்யக்குள்ள எங்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும். அடுத்ததாக வந்து மாணவர்கள் நாங்கள் எங்களை பழி போட்டுக்கொள்ளணும். 18 வயசு வரைக்கும் இருந்த அந்த க்ரியேட்டிவிட்டி, 5ஆம் ஆண்டு படிக்க டீச்சர் பிள்ளையாக எழுதினா டீச்சர் பிள்ளைன்னு சொல்லி காட்டுறோமே, ஆனால் லெக்சர் ஹோலில் இருந்து கொண்டு டீச்சர் பிள்ளையாளினா கூட தெரிஞ்சு நித்திர கொள்கிறோமே. ஸோ எங்களோட அந்த தகுதி போனது என்ற விஷயங்களையும் நாங்கள் தேடிக்கொண்டு போனோம்னு சொல்லி சொன்னாதான் எங்களுடைய இந்த இலங்கை என்ற நாடு, அதாவது அத்தனை வளங்களை கொண்ட நாடு வந்து எதிர்காலத்தில் நிச்சயமாக முன்னுக்கு வரும். அது இல்லாத பட்சத்தில் தன்னம்பிக்கை என்ற விஷயம் குறையும். அதோட வந்து இந்த பேரண்ட்ஸ் என்ற விஷயத்துலேயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேரண்ட்ஸ் கேர் எடுக்கிறது ஓகே, பட் கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போகிறத கொஞ்சம் குறைக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால் நான் பார்த்த வரைக்கும் இப்போ அண்மையில் 2-3 வருஷமாக ஓ லெவல் படிக்கிற பிள்ளைகளை கூட அது பல காரணங்கள் அதுக்காண்டி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் பள்ளிக்கூடம் வரைக்கும் ஏற்றி கொண்டு போய் விட்டு அப்புறம் அங்கேருந்து ஏற்றிட்டு வராங்க. ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து தான் எப்போ போகிறது எப்படி வாரது, அதாவது பள்ளிக்கூடத்தில் நாங்கள்லாம் ஒருவேளை சைக்கிளில் போய் காத்து போனால் அதுக்கு என்ன செய்யணும் மட்டும் முடிவெடுக்கிறது நாங்கள், இது என்ன அம்மா தானே அப்பா தானே. ஸோ அவ்வளவு வருஷம், அதாவது கேம்பஸ் வரைக்கும் 6 ஆள் எங்களுக்கு கை பிடிச்சி கூட்டி கொண்டு போய் நாங்கள் தடைக்கலாம் வச்சுருந்து நாங்கள் பழகிட்டோம். திடீரெண்டு கேம்பஸில் வந்தோடனே இன்னொருத்தன் எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறான், இந்த சிஸ்டம் இப்படி இருக்குது, வீட்டிலேருந்து தனியாக வந்துருக்கிறேன், சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்லை என்று சொல்லி சொன்னோன்னே என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் ஏதோ ஒரு விதமாக போய் ஒரு 4 வருஷத்தை முடித்து தள்ளிடணும். சரியில்லை, அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சதை நான் வீணாக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தால் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு விஷயமா போகிறோமே தவிர எங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் போகுது. ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் சின்ன வயசுலேயே பிள்ளைகளை விழுந்து அவங்கள ஒழும்ப வர வச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லம். ஒரேடியாக கொண்டு வந்து ஏஎல் முடிய விட்டு விழுத்துறதை விட 5ஆம் ஆண்டில் இருந்து விழுத்தி கொண்டாந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் நான் கொஞ்சம் காயங்களுக்கு பழக்கப்பட்டிருப்போம்னு நான் நம்புகிறேன். நல்ல ஒரு பதிலை சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக 2 பக்கமும் நீங்கள் பேசியிருக்கீங்க. குறிப்பாக வந்து உங்களுடைய பதிலை பொறுத்தவரையில் வந்து அவருடைய தன்னம்பிக்கை குறையிறது காரணமே வந்து எல்லாம் வரட்டும் அப்படின்ற ஒரு நிலையில் வந்து அவங்க மாறி விடுகின்றார்கள். பரீட்சை வர்ற மாதிரி வந்து வேலையும் வரட்டும் என்பதாக வந்து இருக்கின்றார்கள். எனவே அந்த மனநிலையை மாற்றமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி வெளியில் கொண்டு வந்தால் தான் அதிலிருந்து ஒரு மாற்றம் பெறலாம் என்பதாக வந்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான வளத்தை வந்து அரசு ஏற்படுத்தணும் என்பதாக ஒரு மாணவராக வந்து நீங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கீங்க. நல்ல ஒரு விஷயம் கூட. அடுத்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி சார். குறிப்பாக இதே கேள்விதான். குறிப்பாக இந்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுறதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக அந்த மாணவர்களுக்கு இப்போ பிரகாசன மாதிரி தன்னம்பிக்கை குறைந்து போகுதா, இல்லை எல்லாமே வரட்டும் என்பதாக அவர்கள் சோம்பேறித்தனமாக ஆகிவிட்டார்களா? என்ன காரணம் அரசாங்கத்திற்கு எதிராக வேலை கூடு, அந்த அதை கூடு, இதை கூடு என்பதாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? என்ன காரணம்?
இதில் மாணவருடைய ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு வகை இருக்கிறது. சில விஷய ஆர்ப்பாட்டங்கள் நியாயமானவை. மாணவர்கிட்ட தான் ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கான அந்த சக்தியும் இருக்குது. ஸோ அவர்கள் சில ஆர்ப்பாட்டங்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் குறிப்பாக இந்த வேலை கொடு என்கிறதாக தன்னம்பிக்கையற்ற ஆர்ப்பாட்டங்களை நான் அதுக்கான காரணகர்த்தாக்களை நான் 2 பேரை குற்றஞ்சாடுவேன். நான் மாணவர்களை குற்றஞ்சாட்டுறதுக்கு தவிர்க்கிறதுக்கு காரணம் நான் மூல வேரை நோக்கி போகிறதுக்காக. ஒன்று இந்த நாட்டின் மக்கள் ஏமாளிகள், அது ஒரு காரணம் இவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு. ஏன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 15 லட்சம் ரூபா தாரணுன்னு வைப்பேன். நீங்கள் அந்த 15 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா நான் உங்களுக்கு தந்துட்டு ஒரு 4 வருஷமாக நீங்கள் எனக்கு திருப்பி தரையில்லை. சரி தானே, 4 வருஷமாக திருப்பி தெரியல. திருப்பி என்னட்ட கடன் கேட்டிங்களா, எந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறந்துடுவேன். நான் 4 வருஷம் தெரியல, நான் மறந்துட்டேன். நான் எனக்கு நீங்கள் மறந்துருப்பீங்க, நான் கொடுத்தனா மறந்துருக்கேன். என்ற கோபம் தானே வரணும். ஆனால் இந்த நாட்டு மக்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட 15 to 20 லட்சம் ரூபா அன்னளவாக சராசரியாக செலவழிக்குது பல்கலைக்கழகத்துக்கு. இப்போ நீங்கள் இதில் ஒவ்வொரு கல்விக்கும் வெவ்வேறு செலவு, தொழில்நுட்ப கல்விக்கு வர அப்படி இருக்குது. ஒரு அவரேஜை நான் சொல்கிறேன். இவ்வளவு காசை உங்களுக்கு கொடுத்து இதை படிச்சுட்டு வரவட்டி அதுக்கு பிறகு நீங்கள் கேட்டுக்கொண்டு கேட்க நாங்கள் கை கட்டிக்கொண்டு நிற்கிற இந்த நாட்டு மக்கள் ஏமாளிகள். இந்த உணர்வை, இந்த பொறுப்புணர்வை அவர்களுக்கு புகுத்தாத தலைமை, அது கல்வி தலைமையாக இருக்கட்டும், எல்லா தலைமைகளும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எடுக்கணும். ஏனெண்டா இவ்வளவு காசை ஃப்ரீயாக கொடுத்த இந்த தலைமை, இந்த அரசாங்கம் தான் கொடுக்குது. அரசியல் தலைவர்கள்லாம் இதை திட்டம் போட்டு ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டில் இது மெட்ட பட்ஜெட்டில் இதை கை வைக்கிற மாதிரி இதை கை வைக்காம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். என்ன கூட்டுறோம்? இப்போ வேற நாங்கள் இன்னும் எங்கள் மாணவர்கள் படிக்கணும்ன்றதுக்காக இந்த நாடு தொடர்ச்சியாக கல்வியில் இந்த நாடு என்றைக்குமே சமரசம் செய்யல. போர் நடக்கையும் சரி நடக்காட்டியும் சரி சமரசம் செய்யதில்லை. கல்விக்கு எடுக்கிறதுல வேறுபட்ட பிரச்சனை, அதில் அரசியல் இருக்கலாம், அது தேவையில்லை. ஆனால் கல்விக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டில் சமரசம் செய்யாமல் நல்ல ஒரு தரமான கல்வியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கு. இன்னும் பிரைவேட் யூனிவர்சிட்டி வராமல் இருக்கிறதால நீங்கள் நிறைய பேர் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். இல்லை காசண்டு போகிறதுக்கானது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், மிக ஒரு லார்ஜ் பாப்புலேஷன், குறிப்பிடத்தக்க கணிசமான தொகைக்கு ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது, உயர்கல்வி. இதே இந்தியாவுக்கு போங்க, நீங்கள் காசு கட்டுவோம். இங்கே அமெரிக்காவுக்கு போங்க, அவன் சுடன் இந்தியாவிலேயும் அமெரிக்காவிலையும் அவன் சுடன் லோன் வண்டி கட்டி அந்த சுடன் லோனை 10 வருஷம் கட்டி கொண்டு இருப்பான். பிள்ளை எனக்கு பிள்ளை போய் 10ஆம் போல படிக்கும் வரையும் கட்டி கொண்டு இருக்கோம். நீங்கள் இங்கே தேவையில்லை. இது தேவையில்லாமல் அப்படி நாங்கள் இலவசமாக அதை கொடுத்தோடனே இந்த மாணவர்களுக்கு அந்த பொறுப்பு விளங்குது, பெருமதியும் தெரியுது, அதோட வேல்யூ பெருமதி தெரியுது. இல்லை அதை இப்போ சிங்கப்பூரில் லீ குவான் யூ சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போய் மிலிட்ரியில் வேலை செய்யுங்க, இன்னொரு 2 வருஷமோ 3 வருஷம் நாட்டுக்கு வேலை செய்யுங்க. நாடு அப்படி ஒன்று பிரயாணத்தை கொண்டுட்டும். இவ்வளவு மாணவர்களும் ட்ரைனிங்னு இருக்குது. பெரும்பாலான மாணவர்களுக்கு ட்ரைனிங் 6 மாதத்துக்கு 1 வருஷம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஒவ்வொரு படிப்புக்கு இருக்குது. எங்கே போகிறோம்? நாங்கள் தனியாருக்கு தான் போகிறோம். இன்றைக்கு மாணவர்களுங்க நான் வெளிநாட்டில் போய் செய்ய போகிறோன்னு இருக்கிறான். உனக்கு நாங்கள் காசு கட்டுறோம் என்ற நீ இந்த நாட்டுக்கு ஏதாவது செய், திருப்பி கொடு சொல்லி இருக்கிறோமோ? ஏதாவது ஒரு தலைமை அதை நிறுத்தி இருக்கோ? இல்லை. ஏமாளி மக்களின் தலைமையும் தான் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு காரணம். நீ ஏமாளியா இருக்க, அவனை அங்கே தொடங்குறது எங்களோட உயர்மட்டம் வரைக்கும் இதே ஏமாளித்தனமும் இதே ஆர்ப்பாட்டத்தை இதே எல்லாம் நாடு திரட்டு பார்த்தோன்னு இருக்கிறது. நான் உனக்கு ஏற்கனவே தந்ததை யார் சொல்லியிருக்கீங்க? உனக்கு அவனுக்கு அடிச்சு நிறுத்தி உனக்கு எவ்வளோ கடன் கொடுத்தேன்னு திருப்பி தான் கேட்டு பாருங்க, அப்போ அவனுக்கு பொறுப்புணர்வு வரும். எனவே ஆர்ப்பாட்டம் செய்வது முற்றுமுழுதாக ஒரு தவறான விஷயம். நாட்டு மக்கள் இலவசமாக உங்களுக்கு கல்வி வழங்கியிருக்கிறார்கள், அதன் மூலமாக நாட்டுக்கு திருப்பி ஏதாவது செய்துவிட்டு உங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை தொடருங்கள் என்பதாக சார் இறுதியுமாக சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. எனவே இறுதியாக பிரகாஷ் உங்கள்கிட்ட கேட்கலாம். குறிப்பாக இந்த பகுடிவதையை நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் இனிவரும் காலங்களில் எப்படி பண்ணினால் தடுக்கலாம் என்பதாக எதிர்க்கின்றீர்கள்? வதை இல்லாத பகுதியாக இருந்தால் சுகமானதாக இருக்க வேண்டும். சுகமானதாக, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தனுக்கு கூச்சப்படுறான். அதாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த 12 வயசு வரைக்கும் அம்மா சொல்லுவா, நீ இதுக்குள்ளே ஏறு, இந்த அறைக்குள்ளே ஏறு, அப்படியே இருந்து படி, அப்போ தான் நீ பிறகு போகலாம்னு சொல்லி ஒரு சமூக அறிவில்லாத ஒரு வளர்ந்த பையனை ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு அண்ணாவா ஒரு அக்காவா நீங்கள் என்ன ஹெல்ப் செய்யலுமோ அதை செய்யுங்க. இந்த நாடு நல்லா இருக்கும், நாங்களும் நல்லா இருப்போம். நல்ல ஒரு பதில். எனவே வதையில்லாத பகுதி, அதாவது ஆரம்ப காலங்களில் இராணுவத்துக்கு சேர்க்கும்போது ஒரு கூச்சத்தை இல்லாமக்கினார்கள். அந்த மாதிரி கூச்சம் இல்லாத பகுதிகளை செய்தால் இன்னும் அந்த உறவுகள் பலப்படும், படிப்பும் சிறப்பாக இருக்கும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சார், இறுதியாக நீங்கள் மாணவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க? மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று தான். நீங்கள் இந்த பகுடிவதையை பகுடியாக தான் தொடங்குறீங்க. ஆனால் அது விளையாட்டு வினையில் முடிஞ்ச பிறகு ஒரு கொலை அல்லது ஒரு மிகப்பெரிய வடுவை வாழ்க்கை முழுக்க காவுறது ஒரு பெரிய வேலி. அதை விளங்கிக்கொள்ளுங்க. இது நீங்கள் அந்த நேரம் சின்ன ஃபண்ணுக்கு செய்து போட்டு வாழ்க்கை முழுக்க அந்த வேலையை காவ வேண்டி வரும். உங்களுக்கு குழந்தை வருது, உங்களுக்கு பேரன் பிறவட்டியும் நீங்கள் இறுதி படுக்கை போகும் வரையும் அந்த வேலையை நீங்கள் மனசில் கொண்டு போகணும். அதால் நான் தயவு செய்து சொல்கிறேன், இது ஒரு பகுடி, இதை விட்டுருங்க.
இது ஒரு வதை, அதால் தயவு செய்து வதை செய்யுங்க. அப்படி செய்கிறாக்களை பகடியாக பார்த்து துச்சமாக நீங்கள் செய்திருங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியானது மிகவும் ஆரோக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நகர்ந்திருக்கின்றது. எனவே இந்த அளவோடு நிகழ்ச்சி நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். குறிப்பாக இலங்கையிலிருந்து இந்த பகடிவதை முற்றுமுழுதாக ஒழிக்கணும் என்பதாக சிரேஷ்ட விரிவுரையாளர் சொல்லியிருக்காரு. அதே போன்று மாணவன் வதையில்லாத பகடிகள் அழகானது என்பதாக ஒரு கவிதை வடிவில் சொல்லியிருக்காரு. 2 கருத்துக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு சரிசமமாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சிக்காக எங்களோடு இருந்து கொண்டு காத்திரமான ஆழமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தினுடைய கணனி சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு கலாநிதி உதயசங்கரன் எங்களோடு இணைந்திருந்தார். நன்றி சார். நன்றி. சரி, அதே போன்று இன்னும் ஒரு மாணவரும் எங்களோடு இணைந்திருந்தார். அதே பல்கலைக்கழகத்தினுடைய மின் பொறியியலர் பட்டதாரியாக வர இருக்கின்ற திரு பிரகாஷ் எங்களோடு இணைந்திருந்தார். உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இன்னும் ஒரு சந்தோஷமான மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்று சொல்கின்றோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.